வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதையோட சாராம்சம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டு இருந்த ஒரு கைதி அந்த ஜெயில் தண்டனையிலிருந்து தப்பி வந்து நாட்டில் உள்ள முக்கியமான பதவி வகிக்கிற ஒரு நபரை கொலை செய்கிற திட்டத்தில் ஈடுபடுறான். அந்த திட்டம் வெற்றி அடைஞ்சுதா இல்லை தோல்வியில் முடிஞ்சுதா இல்லை வேறு ஏதாவது சூழ்ச்சி நடந்து அந்த நபர் காப்பாற்றப்பட்டாரா அப்படிங்கிற கதையை சுவாரஸ்யமாக நம்ம கதாசிரியர் கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க. வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 1. பாரத தலைநகர் புதுடில்லியை கடுமையாக குளிர் தாளாட்டி கொண்டிருந்தது. காலை 10 மணியாகியும் சீசன் டெல்லிக்கு அணிவித்திருந்த பனிப்பர்தாவை இன்னும் விலக்கி கொள்ளவில்லை. விமான நிலையங்களின் ரன்வே தெரியாமல் பல விமானங்கள் வெளிச்சத்தின் தளர்வை எதிர்நோக்கி பயணிகளுடன் டெல்லியை இலவசமாக வட்டமடித்து கொண்டிருந்தன. மனிதர்களுக்கு ஸ்வெட்டர் போல மற்றொரு ஸ்வெட்டர் தேவையாய் இருந்தது. மத்திய சிறைச்சாலை. ஆயுள் கைதிகளின் பிளாக்கில் அந்த தனிச்சிறையிலிருந்து அவனுடைய அலறல் விட்டு விட்டு உழைத்து கொண்டிருந்தது. ஐயோ ஐயோ, வலி தாங்க முடியலையே, என்னை கொன்று போட்டுடுங்களேன் அம்மா. அடர்த்தியாய் தாடியுடன் மெலிந்த தேகமாய் இருந்த அந்த ஆயுள் கைதி அகஸ்டின் 2 கைகளாலும் தனது வயிற்றை பிடித்தபடி வலி தாங்காமல் தரையில் புரண்டு அலறி கொண்டிருந்தான். கம்பிக்கு வெளியில் இருந்த வார்டன் அதட்டினான். டேய், கொஞ்ச நேரம் வழியை பொத்து கொண்டு இருக்க முடியாது அவனால்? அதான் ஜெயிலர் அவங்களிடம் தகவல் சொல்லி அவர் டாக்டருக்கு ஃபோன் செய்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? டாக்டர் வரும் வரைக்கும் பொறுமையாரு, ஆர்ப்பாட்டம் செய்யாதே. போயா, உனக்கு வலி வந்தால் தான் தெரியும். ஐயோ, 1 மணி நேரமாக அவஸ்தைப்பட்டுருக்கனே, வலி அதிகமாக கொண்டே இருக்குதே. டாக்டர் வருவதற்கு இவ்வளவு நேரமா? அதற்குள் செத்து போய் விடுவேயா அம்மா அம்மா. அகஸ்டின் கண்களில் இருந்து வேதனை மிகுந்த கண்ணீர் வழிய உதடுகளை அழுத்தமாக கடித்து வலியை பொறுத்து கொள்ள முயன்றான். மேலும் 10 நரக வினாடிகள் கழிந்த பிறகு டாக்டரும் ஜெயிலரும் பூட் சத்தம் சரசரக்க வந்து சேர்ந்தார்கள். துடித்து கொண்டிருந்த அவனை சோதனை செய்யவே 2 பேர் அழுத்தி பிடித்து கொள்ள வேண்டியிருந்தது. டாக்டர் டாக்டர், என்னை கொன்னுடுங்க, ஏதாவது ஒரு ஊசி போட்டு என்னை கொன்னுடுங்க, என்னால் வலி தாங்க முடியலை. ஊசி போட்டு கொலை செய்கிறதுக்கு நான் டாக்டருக்கு படிக்கலப்பா. கொஞ்சம் வலியை அடக்கி கொண்டு என் கேள்விக்கு பதில் சொல்லு. எவ்வளவு நேரமாக வலிக்குது? 1 மணி நேரமாக வலிக்குது டாக்டர். விட்டு விட்டு வலிக்குதா இல்லை தொடர்ந்து வலி இருக்குதா? தொடர்ந்து வலி இருக்குது டாக்டர். ஒரே அளவில் வலி இருக்கா இல்லை குறைந்து அப்புறம் அதிகமாகுதா? குறையவே இல்லை டாக்டர். ஒவ்வொரு வினாடியும் வலி அதிகரிச்சுட்டே தான் போகுது டாக்டர். தாங்க முடியல, பேசக்கூட முடியல. திணறலாக முயன்று பேசினான் அகஸ்டின். சரியாக எந்த இடத்துல வலிக்குது? உன் விரலால் தொட்டு காட்டு. தன் விரல்களால் அதன் தொட்டு காட்டின டாக்டர் தொட்டு பார்த்தார், தடவி பார்த்தார், அழுத்தி பார்த்தார். அவர் அழுத்திய போதும் உயிரே போய்விட்டது போல ஒரு பெரிய அலறல் அலறினான் அகஸ்டின். டாக்டர் ஜெயிலரிடம் திரும்பி, 2 வாய்ப்புக்கு தான் சார். ஒன்று, அப்பெண்டிக்ஸ் எனப்படும் குடல் வாயில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது யூரினல் பிளாடரில் ஸ்டோன் பிளாக்காக இருக்கலாம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் தெரியும். அப்பெண்டிக்ஸ் பிரச்சனையாக இருந்தால் அது முத்தின நிலையில் இருந்தால் உடனே ஆப்ரேஷன் செய்யணும். தற்காலிகமாக வலியை குறைக்க நான் ஊசி போடுறேன். நீங்கள் அவனை உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறது நல்லது, அது என் அபிப்பிராயம் என்றார் டாக்டர். டாக்டர் தன்னுடைய கிட்டை திறந்து சிரஞ்சில் மருந்து ஏற்றி அவனுக்கு குத்தினார். உறக்கத்திற்காக மற்றொரு ஊசியும் போட்டார். 2 மாத்திரைகளை உடனே விழுங்க செய்தார். டாக்டர் ஜெயிலரோடு திரும்பி நடந்தபோது, இப்போது நான் கொடுத்துருக்கும் ட்ரீட்மெண்ட்டு 2 இல்லை 3 மணி நேரங்களுக்கு அவனை அமைதியாக வைத்திருக்கும் என்றார். அதற்குள் அவனை அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து விடுகிறேன் டாக்டர், நன்றி என்ற ஜெயிலர் தனது அறைக்கு வந்து டெலிஃபோன் எடுத்தார். தனது ஏரியா போலீஸ் சூப்பரண்டன்ட் தொடர்பு கொண்டு விவரம் சொல்லி, கைதியின் செக்யூரிட்டிக்காக நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் போலீஸ்காரர்களை அனுப்புகிறீர்களோ அவ்வளவுக்கு நல்லது. இன்னும் 2 வருடத்தில் ரிட்டையர்மெண்ட்டு. நாம் தாமதமாக போனால் ஏதாவது விபரீதம் நடந்து எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது பாருங்கள். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ என்றார். உடனே ஏற்பாடு செய்கிறேன் சார். 1 மணி நேரத்திற்குள் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களும் மத்திய சிறைச்சாலைக்கு வந்து சேர்ந்தார்கள். அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஒருவரும் போலீஸ் குழுவுமாக மயக்கமாக இல்லை உறக்கமா என்று புரியாமல் குழப்பத்தில் ஆனால் வழிமுனகளுடன் இருந்த அகஸ்டினை ஒரு டாக்ஸியில் ஏற்றி அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து அட்மிஷன் போட்டார்கள். எக்ஸ்ரே அறையில் டெக்னீஷியன் வர வேண்டும் என்று சொல்லி வார்டில் படுக்க ஒதுக்கி காத்திருக்க சொன்னார்கள். அசிஸ்டன்ட் ஜெயிலரும் சப் இன்ஸ்பெக்டரும் தத்தம் தொழிலில் உள்ள கஷ்டங்களை புலம்பி தீர்த்து கொள்ள ஆளுக்கு ஒரு டீ தேவைப்பட்டது. டீ குடித்துவிட்டு வந்து 2 கான்ஸ்டபிள்களிடமும் பொதுவாக கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர். அவனே எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக அழைச்சிட்டு சென்றிருக்கிறீங்களா? அப்போதுதான் 2 கான்ஸ்டபிள்களும் திரும்பி கட்டில் காலியாக இருப்பதை பார்த்து, ஐயோ இங்கே தானே இருந்தான் என்று கோரஸாக பதறினார்கள். மாலை செய்தித்தாளில் 3ஆம் பக்கத்தில் அகஸ்டின் முன்னாள் புகைப்படத்துடன் செய்தி வெளியிட்டிருந்தார்கள். ஆயுள் கைதி சாமர்த்தியமான முறையில் தப்பியோட்டம்.
படத்தில் காணப்படும் தப்பியோடிய கைதியை பற்றி தகவல் தர வேண்டிய முகவரி. அத்தியாயம் 2. அவள் உயரமாக இருந்தாள். சரேல் வளைவுகளுடன் இருந்தாள். இமையின் கம்பீரமான ஆர்ப்பாட்டங்களிடமிருந்து கடைந்த சிற்பமாய் இருந்தாள். தற்சமயம் அந்த கட்டிலில் படுத்திருந்தாள். மெத்தைக்கு மட்டும் துணி போத்தி இருந்தது. ஆனால் அவள் மூடப்பட்டிருந்தாள். ரஞ்சித்தாள். ஏய் ரஞ்சித், என்ன அவசரம்? அடுத்த வினாடி பூகம்பம் ஏற்பட்டு இந்த நகரத்தோட சிதறி போயிட போகிறோமா என்ன? மெதுவாக அவன் மீசையை பிடித்து எடுத்து சொன்னாள். பேசாதே, எல்லா நேரங்களையும் தான் பேசி தீக்கிறோமே, இப்போதுமா? அவன் இடது கையில் அவன் கழுத்து கடியில் சிக்கியிருந்த ஆஸ்பத்திரி வராந்தாவில் ஃபினாயில் ஊற்றி குச்சி துடைப்பத்தால் துடைப்பது போல வலது கை அவளின் உடம்பு முழுக்க சர்வ சுதந்திரமாக விரல் யாத்திரை மேற்கொண்டிருந்தது. ஏய் சாரிப்பா, நீ திட்டினாலும் சரி, என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஒன்று கேட்டு விடுகிறேனே, இந்த சப்ஜெக்ட் தவிர வேறு ஏதாவது இருந்தாலும் அனுமதி இல்லை என்று அவள் உடம்பை தொட்டு காட்டினாள். இந்த சப்ஜெக்ட் தான் உனக்கு அழுக்கவில்லை? ஏன், உனக்கு அழுத்து விட்டதா? இல்லை, ஆனால் உன் அளவுக்கு வெறி இல்லை. இப்படித்தான் பல்பதியும்படி கடிப்பார்களா? உன் உதட்டை சும்மா விட்டது தப்பு. வேறு பகுதியிலிருந்து தன் தலையை அவள் முகத்திற்கு கொண்டு வந்து கொக்கு மீனை கத்துவது போல அவள் உதடுகளை கவ்வ முற்றுகையிட்ட போது ரஞ்சித் முதுகு வியர்க்க துவங்கினான். எழுந்து அணிந்து தண்ணீர் குடித்தான். கீழே கிடந்த நைட்டியை காலாலேயே எடுத்து அவளை நோக்கி வீசினான். எனக்கும் ஒரு டம்ளர் தண்ணீர். அவள் நைட்டி கோபித்து கொள்ளுமே என்பதற்காக வெறுப்பாக அணிய துவங்கினாள். கொடுத்துவிட்டு சிகரெட் பற்ற வைத்தான் ரஞ்சித். அவளுக்கும் நீட்ட பற்ற வைத்து கொண்டான். கூந்தலை பிரஷ் செய்ய துவங்கினாள். பற்ற வைத்ததை வாங்கி சுவாரஸ்யமாக புகைத்த அவள் என்கிற சுவாதி, என்ன ஆயிற்று ரஞ்சித்? ஒரு வாரமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஏன் இன்னும் நமக்கு தகவலே இல்லை என்றாள். உதட்டை பிடிக்கி தலையசைத்தான். சிகரெட்டின் நெருப்பை என்னவோ வைரம் போல பார்த்தான். தெரியல சுவாதி, ஒரு வேளை பொறுப்பு வேறு நபருக்கு போய்விட்டதோ என்னமோ. நம்பிக்கையே சொன்னாய ரஞ்சித்? அப்படித்தான் சொல்லப்பட்டேன். 25 லட்சங்கள். ஒரு உயிருக்கு எவ்வளவு மதிப்பான விலை. கொடுப்பவர்களுக்கு இது ஒரு தொகையே இல்லை சுவாதி. பெரிய சட்டையில் ஒரு சின்ன பட்டன், தட்ஸ் ஆல். யாரும் அது? இந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையே இல்லாது. 25 என்ன செய்யலாம் ரஞ்சித்? உன் கையில் தூக்கி கொடுத்து விட்டார்களா என்ன? வந்து விட்டா போகுச்சே, வரட்டும். பரிசு சீட்டு சமாச்சாரம் இல்லை, உழைக்க வேண்டும். எத்தனை பெரிய ரிஸ்க்கை எதிர்கொள்ள வேண்டும். பிரசவம் என்றால் வலிக்கும். ரிஸ்க் எடுப்பதால் தான் கால் கோடி. ஒலித்த டெலிஃபோனை எடுத்து பேசி, இருக்கிறார், 1 மினிட் என்று அவனிடம் நீட்டினாள். வந்துவிட போகிறது ரஞ்சித். ஹலோ ரஞ்சித் என்றான் வாங்கி. ஒயிட் ஹார்ஸ், சூட் நம்பர் 19. அவ்வளவுதான் சொல்லப்பட்டது. எதிர்முனையில் வைக்கப்பட்டது. ரஞ்சித் கழற்றி வைத்திருந்த வாட்சில் பார்த்தான். 10:45. ஜன்னலுக்கு வெளியே இருட்டுக்கு வெள்ளை பூசிக்கொண்டிருந்தது பனி. ரஞ்சித் பீரோ திறந்து வேறு உடை எடுத்து அணிந்தான். மற்றொரு கபோர்டில் விதவிதமாக இருந்த விக்குகளில் ஒன்றை எடுத்து தலையில் பொறித்து கொண்டு அதே அளவு நரையுடைய மீசையை பொறித்து கொண்டு கண்ணாடி அணிந்து கண்ணாடி முன் நின்ற போது சொந்த அடையாளங்களை தொலைத்திருந்தான். சுவாதி ஒரு வட்டமச்சத்தில் கம் தடவி அவன் தாடையில் ஒட்டிவிட்டாள். நம் காரிலா போக போகிறாய்? சச்சா, தெருமுனைக்கு போய் டாக்ஸி பிடிப்பேன். கொட்டாவி விட்டாள். ரொம்ப நேரமாகும் திரும்ப. அது அங்கே போனால்தான் தெரியும். தூங்கு, நான் சாவி எடுத்துகிட்டு போகிறேன். உன்னை எழுப்பாமல் வந்து படுத்துக்கொள்கிறேன். நாளை வரும்போது நீ இருக்கும் போஸை பொறுத்து கொண்டு இன்னிங்ஸ் துவங்கினாலும் துவங்கலாம். கிழவனுக்கு ஆசையப்ப கன்னத்தில் எடுத்து அனுப்பி வைத்தாள். தன் வீட்டை விட்டு வெளியேறிய மஃப்ளர் கழுத்தில் சுற்றி கொண்டு மெதுவாக நடக்க துவங்கினான் ரஞ்சித். அத்தியாயம் 3. ஹோட்டல் ஒயிட் ஹார்ஸ் அருகில் கம்பீரமாக கந்தன் உடலெழுங்கும் வெள்ளை மாப்பிளை பொத்தி கொண்டு நின்றது. புதிதாக பார்ப்பவர்கள் அதை ஹோட்டலா இல்லை பழங்கால அரண்மனையா என்று சந்தேகப்படுவார்கள். அந்த வகையில் ஒரு பழமையான டச்சுடன், ஆனால் இன்றைய தேதியின் அத்தனை விஞ்ஞான சௌகரியங்களும் இணைத்து கொண்டு கட்டப்பட்டிருந்தது அந்த ஹோட்டல். இது இரவென்று ஒப்புக்கொள்ள தயாராயில்லை. மின்சார விளக்குகள் போர்க்கொடியாக உயர்த்தி வெளிச்சமாய் ஜொலித்து கொண்டிருந்தது. டாக்ஸியை விட்டு இறங்கின கிழவன் ரஞ்சித் தன் நடையிலும் தளர் வைத்து சோர்வாக நடந்தான். பிரதான கண்ணாடி கதவுகளை நோக்கி நடந்தான். வெள்ளைப்பட்டு துணியால் டர்பன் வைத்து அதில் வர்ணமயமாக சிறகுகளை செருகி வைத்திருந்த கதவுக்காரன் எல்லோருக்கும் போல இவனுக்கும் பாதி உடம்பை முன்புறம் அடித்து வரவேற்பு கதவை திறந்து விட்டான். கார்பெட்டில் நடப்பது வாட்டர் பெட்டின் மேல் நடப்பது போல அத்தனை மென்மையாக இருந்தது. உயர்ந்த ஜாதி மக்கள் இறைந்த குரலில் பேசி நடந்தார்கள். அங்கங்கே திவான் சோஃபாக்களில் உட்கார்ந்து எதையோ படித்து கொண்டிருந்தார்கள். வெளிப்படையாக தெரிகின்ற 2 லிஃப்ட்டுகள் ஓசை இல்லாமல் ஏறி இறங்கி கொண்டிருந்தன. புக்ஷாப் டிராவல்ஸ் பிரான்ச் கடந்து 8 வடிவத்தில் இருந்த நீச்சல் குளத்தை சுற்றி கொண்டு சூட்ஸ் இருந்த பகுதிக்கு நடந்தான் ரஞ்சித். சூட் நம்பர் 19. ஒரு மினி பங்களா போல வாசலில் செயற்கை நீரூற்று, ரோஜா தோட்டம் எல்லாம் வைத்திருந்தது. வந்தான். கதவில் 19 என்று பித்தளை எழுத்துக்கள் பளபளக்க தெரிந்தன. அருகில்
உள்ளங்கை அகலத்திற்கு அழைப்பு மணி பித்தானே இருந்தது. அதை தொட்டதும் உள்ளே ஒரு குயில் விக்கலுடன் கூவியது. எஸ். குரல் வந்ததும் கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்தான் ரஞ்சித். மறுபடி கணுக்கால் வரை மூழ்கடிக்கும் கார்பெட், நரம்பை குசலம் விசாரிக்கும் குளிரூட்டப்பட்ட காட்டு. படுக்கையில் ஒரு கழித்தபடி ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரில் கீபோர்டில் தட்டி ஸ்கிரீனில் வரி வரியாக படித்து கொண்டிருந்த சிகப்பு உடம்பு சார்லஸ் தன் உடம்பில் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்திருந்தான். ஆட்டுக்கு மாதிரி தாடி வைத்திருந்தான். பூனை கண்கள், சிவந்த ரோமங்களுடன் தலை, புருவங்களுள் முடி தேட வேண்டும். அவனை பார்த்ததுமே இவன் இந்தியன் இல்லை என்று யாருக்கும் தெரியும். வா ரஞ்சித், உட்காரு. எப்படி இருக்கிறாய்? நிக்கோட்டின் வடிகட்டும் நீளமான ஃபில்டரில் போர்த்தின தன் சிகரெட்டை எடுத்துக்கொண்டு சார்லஸ் கண்ணாடி டீப்பாயில் இருந்த சிகரெட் பாக்கெட்டை காட்டினான். ரஞ்சித் அமர்ந்து கொண்டு 4 தினங்களுக்காக உங்கள் அழைப்புகளுக்காக காத்திருந்தோம் என்றாள். தோம் என்றால் நானும் சுவாதியும். சுவாதியை நீ கல்யாணம்? இல்லை, அது ஒன்றுதான் பாக்கி. செய்து கொள்ளும் அபிப்பிராயம் இருக்கிறதா இல்லையா? அது உண்டு, அவசியம்தான். யோசிக்க வேண்டும். இப்போதே நாங்கள் ஒரே வீட்டில் கணவன் மனைவியாகத்தான் வாழ்ந்து வருகிறோம். அது உன் சொந்த விஷயம். சுவாதி நம்பகமானவள் தானே? உங்களுக்கு ரகசியங்கள் காப்பாற்றப்படுமா என்கிற அரிச்சுவடியான சந்தேகங்கள் தேவையில்லை சார்லஸ். அதுவும் வெற்றிகரமான 5 ப்ராஜெக்டுகளுக்கு பிறகு. சார்லஸ் முன்னகைத்து, ரஞ்சித், இதுவரை நீ நடத்திய 5 கொலைகளும் அதிகாரிகள். இந்த தடவை நபர் பெரியவர், பெரிய அந்தஸ்து. 25 லட்சம் என்று தொகை சொல்லப்பட்ட போதே நான் ஓரளவு யூகித்தேன் சார்லஸ். சார்லஸ் எழுந்து மெதுவாக நடந்தான். ஒரு வீடியோ கேசட்டை தன் சூட்கேஸிலிருந்து எடுத்தான். டெக்கில் அதை போட்டு டிவியை ஆன் செய்து வீடியோ சேனலுக்கு மாற்றி ரிமோட் கண்ட்ரோல் பீஸை எடுத்துக்கொண்டு கட்டிலுக்குள் வந்தான். ரஞ்சித், நபர் யாரென்று ஏதாவது யூகம் வைத்திருக்கிறாயா? இல்லை, நிச்சயமாக இந்த தடவை அதிகாரிகள் குழுவில் இல்லை. சரி, யார்? தெரியவில்லையே, நீங்களே சொல்லிவிடுங்கள். ரிமோட் கண்ட்ரோலால் வீடியோவை இயக்கியதும் டிவி திரையில் குறுக்கு கோடுகளுக்கு பின் ஒரு பொதுக்கூட்டத்தில் க்ளோஸ்அப்பில் பேசிக்கொண்டிருந்த நபரை பார்த்ததும் ரஞ்சித்தின் வலது கை தன்னையும் அறியாமல் தன் நெஞ்சுக்கு சென்றது. மை காட், மத்திய அமைச்சர் ஆச்சாரியா மல்ஹோத்ரா என்றான். ஆமாம் ரஞ்சித், இந்த தடவை உன் துப்பாக்கி குறிவைக்க வேண்டியது இவரைத்தான். இந்த கேசட் முழுக்க ஆச்சாரியா மல்ஹோத்ரா கலந்து கொண்ட கூட்டங்களில் தனிப்பட்ட அவரது இல்ல விசேஷங்களில் அளிக்கப்பட்ட வீடியோக்களின் தொகுப்பு இருக்கிறது. அவரது நடை, உடை, மேனரிசங்கள் இவற்றை அறிய உனக்கு உதவும். கேசட்டை நிறுத்திய சார்லஸ் தன் தலையணிக்கடியில் இருந்த ஒரு பெரிய கவர் எடுத்து கொடுத்தான். இதில் அவருக்கு வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவரது தினசரி அலுவல்கள், இன்னும் 1 மாதத்திற்கு அவர் ஒப்புக்கொண்டுள்ள பொது நிகழ்ச்சிகளின் விவரங்கள், அவரது குடும்ப விவரங்கள், காரியதரிசிகள் பற்றிய விவரங்கள், தொலைபேசி எண்கள் என்று சகலமும் உள்ளது. இந்த ஸ்போர்ட் ஒர்க்காக மட்டும் 20 நாட்கள் தேவைப்பட்டன. இந்திரஜித் கொஞ்சம் தயங்கிவிட்டு ரஞ்சித் அந்த கவரை வாங்கி கொண்டு சிந்தனை வயப்பட்டான். என்ன ரஞ்சித், சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாய்? இதுவரை நான் செய்த காரியங்களில் எதிரிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளே கிடையாது. மத்திய மந்திரியின் விஷயம் அப்படி இல்லை. இது ஒன்றும் அத்தனை சுலபமான அமையப்போகிற விஷயமும் இல்லை சார்லஸ். தெரியும், அதனால்தான் ரஞ்சித்தை அழைத்தேன். அதனால்தான் தொகை வெறும் 5லிருந்து 25ஆக உயர்த்தப்பட்டது. தயக்கமாக இருக்கிறதா ரஞ்சித்? இல்லை, ரிஸ்க் அதிகம். ரொம்ப யோசித்து திட்டம் அமைக்க வேண்டும். யோசி, உன்னால் முடியும். 5 ப்ராஜெக்டுகளிலும் ஒரு துணுக்களவிற்கு கூட எந்த தடயமும் விட்டு வைக்காமல் மாட்டிக்கொள்ளாமல் சாமர்த்தியமாக செய்தவன் நீ. ஒவ்வொன்றுமே அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். பாராட்டு இருக்கட்டும் சார்லஸ். இதில் ரிஸ்க் அதிகம் என்பதால் நான் இன்னும் சற்று அதிகம் எதிர்பார்க்கலாமா? முடிந்தால் வெற்றி, முடியவில்லை, கை கொடுக்கவில்லை என்றால் விலையாக என் உயிரையே தர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் திட்டம் அமைத்தாக வேண்டும். சார்லஸ் புன்னகைத்து கொண்டு, சரி கேள், என்ன எதிர்பார்க்கிறாய்? 40 லட்சங்கள். ரொம்பத்தான் ஆசைப்படுகிறாய். நீ அத்தனை பணத்தை வைத்து கொண்டு என்ன செய்வாய் ரஞ்சித்? எரித்து குளித்து குளிர்காய்வேன். அது நான் பார்த்து கொள்கிறேன் சார்லஸ். அது ஒன்றும் முடியாத தொகை இல்லை என்பது என் அபிப்பிராயம். தப்பில்லாமல் செய்து விடுவாயா? எந்த தடவையாவது தப்பு செய்திருக்கிறேனா? இல்லைதான். ஓகே, ஒப்புக்கொள்கிறேன் ரஞ்சித். அட்வான்ஸாக 5 லட்சம் தருகிறேன். மீதியை முடித்ததும் பெற்றுக்கொள். சூட்கேஸிலிருந்து 500 ரூபாய் கட்டுகளை 10 எடுத்து அவன் முன்னால் வைத்தான் சார்லஸ். ரஞ்சித் அருகில் இருந்த செய்தித்தாளில் உள்ஷீட்டை எடுத்து அதில் கட்டுகளை வைத்து பொட்டலமாக கட்டி கொண்டான். இதையெல்லாம் பார். வேறு ஏதாவது தகவல் வேண்டுமென்றாலும் என்னை கேள். என்னால் தர முடியும் ரஞ்சித். சரி, அப்புறம் ஒரு விஷயம். என்ன? மார்ச் மாதம் 1 வாரத்தில் ஆச்சாரியா மல்ஹோத்ரா ஜெர்மனிக்கு ஒரு கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட புறப்படுகிறார். அந்த பயணம் நிகழக்கூடாது. உன் காரியத்தை அதற்கு முன்னால் முடித்துவிட வேண்டும். ரஞ்சித் தன் வாழ்ச்சியில் தேதி பார்த்து, அதற்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறதே. எனக்கு அவ்வளவு நாட்கள் தேவைப்படாது சார்லஸ். நான் புறப்படவா? எழுந்து கொண்டான். மறுபடி நாம் எப்போது சந்திக்கிறோம்? எனக்கு 1 வாரமாவது தேவைப்படும். பலவிதமாக யோசனை செய்து ஒரு இறுதி திட்டத்திற்கு வருவதற்கு நான் திட்டத்தை முற்றிலுமாக வடிவமைத்து
தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சந்திக்கிறேன் சார்லஸ். தனிமை போர் அடிக்கவில்லை? அடிக்கிறது தான் என்று கண்ணடித்தான் சார்லஸ். நாளைக்கு சுவாதியை அனுப்பி வைக்கிறேன் என்று அவன் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு பனிக்கட்டுடன் வீடியோ கேசட் மற்றும் விவரங்கள் அடங்கிய கவருடன் புறப்பட்டான் ரஞ்சித். சூட்டை விட்டு வெளியேறுவதுமே கிழவனாக தளர்ந்து நடந்தான். அத்தியாயம் 4. பஹர்கன்ஸில் இருந்தது அந்த ரூபா மருத்துவமனை. தனியாருடையது, 4 மாடி கட்டிடம். மருத்துவத்துறையில் உள்ள அத்தனை வசதிகளும் கொண்ட ஹாஸ்பிட்டல். எல்லா துறைகளிலும் சிறப்பான மருத்துவமனைகள் ரூபாவுக்கு வந்து செல்கிறார்கள். நோயாளிகளும் கார்களில் தான் வருகிறார்கள். டாக்டர்களும் கார்களில் தான் வருகிறார்கள். பார்க்க வருபவர்களும் கார்களில் தான். ஃபினாயில் வாசனை வீசாத பணக்கார நட்சத்திர மருத்துவமனை. அந்த சர்தார்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப முன்னதாகவே இறங்கி கொண்டு டாக்ஸியை அனுப்பி வைத்தான். நடந்தான், கையில் பழக்கூடை. மருத்துவமனையில் பிரதான வாசலுக்கு வந்து தயக்கம் காட்டாமல் உள்ளே வந்தான். ரிசப்ஷனில் பசுதியில் ஃபோன் பேசி கொண்டிருந்த பெண்மணி ரிசீவரை வைக்கும் வரை காத்திருந்து, எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட் பெயர் மிஸ்ஸஸ் விக்டோரியா, இங்கே அட்மிட் ஆகி 1 வாரம் ஆகிறது. எந்த வார்டு, எந்த ரூம் நம்பர் என்று சொல்ல முடியுமா? 1 நிமிடம் என்று அவள் தன் அருகில் இருந்த கம்ப்யூட்டரின் கீபோர்டில் தன் விரல்களை குதிக்க வைத்து திரையில் பார்த்த நியூராலஜி டிபார்ட்மெண்ட் 3வது மாடியில் இடதுபுறம் ஸ்பெஷல் வார்டு, அறை எண் 319. 1 நிமிடம், பார்வையாளர்கள் நேரம் 9 மணியோடு முடிந்துவிடும் என்றாள். சர்தார்ஜி சுவரில் அவள் காட்டின வாசல் பிளாக்கில் மணி பார்த்து, இன்னும் 10 நிமிடங்கள் உள்ளதே, எனக்கு அது போதும், நன்றி என்று நடந்தான். நீங்கள் லிஃப்ட்டை உபயோகிக்கலாம் என்று அவள் சொன்னதை முதுகில் வாங்கி கொண்டு லிஃப்ட் திசையில் நகர்ந்தான். அடுத்த நிமிடத்திற்குள் அவன் ஸ்பெஷல் அறை 319 முன்பாக நின்றிருந்தான். விரல் மடக்கி மென்மையாக தட்டினான். கதவை திறந்த தலை நரைத்த பெரியவர் அவனை புரியாமல் கண்களை சுருக்கி பார்த்தார். அவன் எதுவும் பேசாமல் அவசரமாக உள்ளே வந்து கதவை மூடி தாழிட்டான். அதே அவசரத்தில் தன் டர்பனையும் தாடியையும் எடுத்தான். பெரியவர் வாய்ப்பிழந்தார். அகஸ்டின், நீயா? ஆமாம் மாமா. விக்டோரியா எப்படி இருக்கிறாள்? முதல்ல அதை சொல்லுங்க. அகஸ்டின் விசாலமான அந்த அறையில் கட்டிலில் படுத்து உறங்கி கொண்டிருந்த விக்டோரியாவை பார்த்தான். பல நாட்கள் எடுக்காமல் சுருக்குப்பைக்குள் சிறை வைத்திருந்த வெற்றிலையை போல அவள் முற்றிலும் வாடி வதங்கி போயிருந்தாள். கன்னங்கள் ஒட்டி போய் கண்கள் குழிக்குள் விழுந்து தலைமுடி நிறைய உதிர்ந்து உடம்பு குச்சியாக இழைத்து, ஐயோ, இவள் என் விக்டோரியா தானா? மாமா, என்ன நிலையில் இருக்கிறாள்? அகஸ்டின், உனக்கு நான் கடிதத்தில் எழுதியிருந்த அதே நிலையில்தான். முதலில் 1 கிட்னி வேலை செய்வதை நிறுத்தியது. பிறகு 2 கிட்னியுமே வேலை செய்யவில்லை. அடிக்கடி இயந்திரத்தில் இரத்தத்தை சுத்தப்படுத்தி மறுபடி உடலுக்குள் செலுத்துகிறார்கள். இயங்காத கிட்னி ஒன்றில் இன்ஃபெக்ஷன் வேறு இருக்கிறதாம். இந்த டயாலிசிஸ் முறையை தொடர்ந்து கொண்டிருந்தால் அர்த்தமில்லை என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஐயோ, விக்டோரியா இதிலிருந்து பிழைக்க மாட்டாளா? முன் போல எழுந்து நடமாட மாட்டாளா? பிழைப்பால். மாற்று சிறுநீரகம் பொருத்தினால் இன்னும் 1 வாரத்திற்குள் இந்த ஆபரேஷன் நடத்தாக வேண்டுமாம். என்னிடம் இருந்த நகை, பணம் எல்லாவற்றையும் வைத்து இதுவரை வைத்திய செலவு பார்த்து விட்டேன். மேற்கொண்டு என்னிடம் எதுவும் இல்லாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறேன். மாற்று சிறுநீரகம் பொறுத்து எவ்வளவு செலவாகுமாமா? இந்த ஆஸ்பத்திரியில் மொத்தமாக 3 லட்சம் கொடுத்து விட்டால் போதுமாம். சிறுநீரகம் டொனேட் செய்பவரை ஏற்பாடு செய்வதிலிருந்து அத்தனை செலவையும் இவர்களே பார்த்து கொள்வார்களாம். இன்னும் 1 வாரத்துக்குள் பணத்தை ஏற்பாடு செய்து ஆபரேஷன் செய்து கொள்ளுங்கள், அல்லது டிஸ்சார்ஜ் செய்து அரசாங்க மருத்துவமனையை போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு அறிமுகமுள்ள அத்தனை பேரையும் பார்த்து விட்டேன் அகஸ்டின். 100, 200 என்றால் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். 3 லட்சம் உதவித்தொகையாக யாரும் கொடுக்க தயாராக இல்லை. ஜீசஸ் என்றான் அகஸ்டின் கண்களை மூடி. என் விக்டோரியா செத்து போகக்கூடாது மாமா. அவள் பிழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும். புலம்பியபடியே ஸ்டூலில் அமர்ந்தான். அவன் தோளில் கை வைத்த மாமா, ரொசாரியோ, அது சரி, நீ எப்படி ஜெயிலிலிருந்து வந்தாய்? அனுமதி பெற்று வந்தாயா என்றார். அனுமதி பெற்று வருபவன் மாறு வேடத்தில் வருவான். தப்பித்து வந்திருக்கிறேன் மாமா. ஐயோ, உங்கள் கடிதத்தை பார்த்ததும் எனக்கு உடனே விக்டோரியாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அவள் மருத்துவ செலவுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மனம் துடித்து, என்ன ஆனாலும் சரி என்று வயிற்று வலி போல துடித்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்க செய்து அங்கிருந்து சாமர்த்தியமாக தப்பிவிட்டேன். செய்தித்தாள்களில் என் புகைப்படத்துடன் செய்தி வெளியாகி இருக்கிறது. அதனால்தான் இந்த சர்தார்ஜி வேடம். இப்போது விக்டோரியா தூங்குகிறாளா? ஆமாம், மாலையில் தான் டயாலிசிஸ் செய்தார்கள். எழுப்பட்டுமா? நான் எழுப்பிக் கொள்கிறேன் மாமா. ஸ்டூலை அவள் தலையறையில் இழுத்து போட்டு கொண்டான் அகஸ்டின். கீழே மருந்து கடை வரைக்கும் போய் வந்து விடுகிறேன். மாமா அறையை விட்டு வெளியேறியதும் மறுபடி தாழிட்டு கொண்டு வந்து வேதனை படிந்த விக்டோரியாவின் முகத்தையே சில வினாடிகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் அகஸ்டின். செயின்ட் ஜான்ஸ் சர்ச்சில் விக்டோரியாவும் அகஸ்டினும் அருகருகில் பெஞ்சில் மண்டியிட்டு தூரத்து மேடையில்
பாதிரியார் படித்த பிரேயர் வசனங்களை 100 ஜனங்களுடன் இணைந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெஞ்ச் பலகையில் யாரோ ஐ லவ் யூ ஜீசஸ் என்றும் கீழே கிறுக்கி வைத்திருந்தார்கள். அதற்கு கீழே அகஸ்டின் உதடுகள் பைபிள் வாசகங்களை இயல்பாக சொல்லி கொண்டிருக்க கை மெதுவாக தன் ஜீன்ஸ் பேண்டின் பாக்கெட்டிலிருந்து மோட்டார் பைக்கின் சாவி எடுத்து அந்த வாசகத்திற்கு பிறகு சில எழுத்துக்களை தொடர்ந்து அந்த சாவியால் கீறியது. எழுதி முடித்ததும் முழங்கையால் லேசாக விக்டோரியாவை இடித்து தன் எழுத்தியிருப்பதை பார்க்க சொல்லி ஜாடை செய்தான். ஐ லவ் ஜீசஸ் நெக்ஸ்ட் டு விக்டோரியா என்ற வாசகமாக அவன் உருவாக்கியிருந்ததை பார்த்துவிட்டு அவள் செல்லமாக உதடுகளில் பழிப்பு காட்டிவிட்டு பிரேயரை ஒழுங்காக செய்ய சொல்லி பாவனையை கண்டித்தாள். பிரேயர் முடிந்து கலையும் போது என்று வந்த விக்டோரியா சர்ச்சுக்கு வெளியே மரத்தடியில் நிறுத்தியிருந்த பைக்கிற்கு வந்ததும், திமிரு தானே உனக்கு, என்ன எழுதியிருந்தாய் படவா, அதற்கு என்ன அர்த்தம் என்றாள். நான் விக்டோரியாவுக்கு அப்புறம்தான் இயேசுவை நேசிக்கிறேன் என்ற அர்த்தம். நீ கோபப்பட அதில் என்ன இருக்கிறது? அகஸ்டின், எனக்கு அர்த்தம் புரிவதால் தான் கோபிக்கிறேன். எனக்கு மிகைப்படுத்துவது பிடிக்காத விஷயம் அகஸ்டின். சினிமாவில் கூட ஒரு ஹீரோ கண்ணே உனக்கு ஆகாய நட்சத்திரங்களை பறித்து வந்து நெக்லஸாக அணுக்கிவிட்டுமா என்று கேட்டால் பற்றி கொண்டு வரும். அந்த மாதிரி தான் நீயும் பேத்துகிறாய். ஜீசஸ்க்கு மேல் யாரையும் நேசிக்க முடியாது அகஸ்டின். நான் நேசிக்கிறேன் விக்டோரியா, சத்தியமாக. எனக்கு சின்ன வயதிலிருந்தே ஜீசஸ் மேல் அதிகமாக ஈடுபாடில்லை. அவ்வப்போது சம்பிரதாயமாக கிராஸ் போட்டுக்கொள்வேன். அப்பாவின் வற்புறுத்தலுக்காகத்தான் சண்டே மாஸ்க்கு போவேன். ஆனால் இப்போதெல்லாம் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு வருவதே உனக்காகத்தான் என்றால் நீ நம்புவாயா? பிரேயரில் உன் உதடுகள் பைபிள் வாசகங்களை உச்சரித்தாலும் இதயம் மட்டும் விக்டோரியா விக்டோரியா என்றுதான் உச்சரித்து கொண்டிருக்கும். நீ கண்மூடி பிரார்த்தனையில் இருப்பதை ரகசியமாக ரசிப்பேன். உன் சின்ன உதடுகள் வார்த்தைகளுக்காக நளினமாக நெளிவதைத்தான் பார்த்து கொண்டிருப்பேன். இப்போது சொல், நான் ஜீசஸிற்கும் மேலாக உன்னை நேசிக்கிறேன் என்று எழுதினதில் என்ன தப்பு? அவனை ஆச்சரியத்துடன் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த விக்டோரியாவின் கண்கள் கலங்கின. அகஸ்டின், நான் ரொம்ப லக்கி என்றால் குரல் தடுமாற. இல்லை விக், நான் தான் லக்கி. இப்படி லட்டு மாதிரி எனக்கு ஒரு மாமா மகளை தந்த ஜீசஸிற்கு நன்றி சொல்ல வேண்டும். உட்கார். பைக்கில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். பின்னால் அமர்ந்து கொண்டு அவன் இடுப்பை உரிமையோடு கட்டிக்கொண்டு அவன் முதுகில் தன் தலையை சாய்த்து கொண்டால் விக்டோரியா. பைக் ஓட துவங்கியது. உன்னை ஒன்று கேட்கட்டுமா அகஸ்டின்? கேள். நான் என்ன பிரமாதமான அழகியா? ஏன் இந்த கேள்வி? நீ ஏன் இவ்வளவு தூரம் முருகுகிறாய் என்று காரணம் தேடுகிறேன். அஷ்டத்தனமாக பேசாத விக்டோரியா. காதலுக்கும் காமசலனத்திற்கும் வித்தியாசம் உண்டு. கவர்ச்சியான ரொம்ப அழகான பெண் பார்த்ததும் ஒரு இளைஞன் மனசில் தோன்றுவது படபடப்பான ஒரு காமச்சலனம்தான். அது காதல் இல்லை. காதல் ஏற்படுவதற்கு அழகு ஒன்றுதான் அடிப்படை என்றால் நான் மட்டும் அழகானவனா? என்னை நீயே நேசிக்கிறாய்? சொல்லேன். என் நீளமான மூக்கை பற்றி நீயே 1000 தடவை கிண்டல் செய்திருக்கிறாயா இல்லையா? நான் அப்புறம் சொல்கிறேன், நீ முதலில் சொல். என்ன சொல்ல வேண்டும்? மாமன் மகளாக அமைந்து விட்டதால் தான் என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா? உளராதே. எனக்கு 6 மாமாக்கள், எல்லோருக்குமாக சேர்த்து மொத்தம் 11 மாமன் மகள்கள். அத்தனை பேரையும் இந்த மாதிரி பைக்கில் உட்கார வைத்து சுற்றுகிறேனா? சரி, சரியான காரணத்தை தான் சொல்லேன். 11 பேரில் ஏன் நான் மட்டும் உனக்கு காதலியாக தெரிந்தேன்? உன் குணங்களில் அழகு, பதுக்கி வைக்க தெரியாமல் நீ அன்பை அவ்வப்போது வெளிப்படுத்தும் நளினம், உன் மென்மையான கன்னங்களால் பேசிய லட்சம் வார்த்தைகளில் அர்த்தங்கள், இன்னும் சில நுணுக்கமான உணர்வுகளை சொல்லாக்குவது சிரமம் விக்டோரியா. எனக்காக எதுவும் செய்வாயா அகஸ்டின்? நிச்சயமாக. நீயே சொன்னது போல வானத்து நட்சத்திரங்களை பறிக்கும் கற்பனை கோமாளித்தனங்களை விட்டு நடைமுறையில் என்னால் சாத்தியப்படும் அத்தனையும் செய்வேன். உதாரணமாக, நான் ஒரு ஆளை கொலை செய்ய சொன்னால் கூட செய்வாயா? காரணமின்றி அப்படி சொல்ல நீ பைத்தியமில்லை. நீயே அப்படி சொன்னால் அதில் நியாயம் இருக்கும் என்று நம்பி நிச்சயமாக செய்வேன் விக்டோரியா. இன்னொன்று சொல்கிறேன், நீ மிகை என்று சொல்வாயோ என்று யோசிக்கிறேன். பரவாயில்லை, சொல். நடைமுறையில் என்னால் அதிகபட்சமாக செய்யக்கூடிய செயல் என்ன தெரியுமா விக்டோரியா? உனக்காக அவசியப்பட்டால் என் உயிரையே விடுவது. அதற்கும் தயாராக இருக்கிறேன். சி, என்ன பேச்சு இது? இன்னொரு தடவை இப்படியெல்லாம் சொல்லாதே. எனக்கு அழுகை வரும் அகஸ்டின் என்றவள் அவன் முதுகில் பொய்க்கோபத்துடன் குத்த பைக் கொஞ்சம் தடுமாறி நிமிர்ந்தது. பொங்கின அழுகையை கட்டுப்படுத்தி கொண்ட அகஸ்டின் மெதுவாக குனிந்து விக்டோரியாவின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அவளது 2 கன்னங்களிலும் மெதுவாக தட்டி விக்டோரியா என்றான். மெல்ல தன் இமைகளை திறந்த விக்டோரியா ஆரம்ப வினாடிகளில் புரியாமல் குழப்பமுற்று பிறகு புரிந்து கொண்டதும் உற்சாகம் பொங்க, அகஸ்டின், நீதானா என்று எழுந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அவனை அணைத்து கொண்டு விலக்கி, ஆமாம், நீ எப்படி வந்தாய் என்றாள். விக்டோரியா, மாமா உன் உடல்நிலையை பற்றி தபால் எழுதியிருந்தார். படித்ததும் உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அதனால் சாமர்த்தியமாக தப்பி வந்திருக்கிறேன்.
ஐயோ, என்ன அகஸ்டின் இது? சட்டப்படி இது தப்பு. இன்னும் உனக்கு தண்டனை காலம் அதிகரித்து விடுவார்கள். அதான் பார்க்கிறியே. பொறுமையாக புன்னகைத்தான். ஜீசஸ் ஜீசஸ் என்று கிடந்து உருகுவாயே. பார், உன் வாழ்க்கையில் எத்தனை விதமான துன்பங்கள் உண்டோ அத்தனை விதங்களிலும் தொல்லைகளை தந்து கொண்டிருக்கிறார். இல்லை அகஸ்டின், அப்படி இல்லை. அவருக்கு என்மேல் ரொம்ப பிரியம். என்னை அருகில் வைத்து கொள்ள ஆசைப்பட்டு அழைத்து கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் சொல்லாதே விக்டோரியா. அவள் வாயை அவசரமாக புத்தினவன், நீ பிழைக்கத்தான் போகிறாய். உன்னை சாக விட மாட்டேன். விரக்தியாக சிரித்தாள். உனக்கு என் உடல்நிலையின் இன்றைய நிலை தெரியாது அகஸ்டின். தெரியும். நான் வந்து நேரமாகிவிட்டது. மாமா எல்லாம் சொன்னார். இன்னும் 1 வாரத்திற்குள் உனக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட வேண்டும். அதற்கு 3 லட்சம் தேவைப்படுகிறது. இதுதானே இன்றைய நிலை. விக்டோரியா, நீ தைரியமாக இரு. எப்படியாவது சில தினங்களில் நான் 3 லட்சம் பணத்தோடு வருவேன். உன் கற்பனை ஆறுதல் எனக்கு சுகமாக இருக்கிறது என்று இப்போது நான் பொய் சொல்ல வேண்டுமா அகஸ்டின்? என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா விக்டோரியா? அப்படி இல்லை. நீயே ஜெயிலில் இருந்து தப்பி வந்திருக்கிறாய். உன்னை கட்டாயம் போலீஸ் தேடிக்கொண்டிருக்கும். இந்த சூழ்நிலையில் 3 லட்சத்தை எப்படி ஏற்பாடு செய்வாய்? அதுவும் சில தினங்களில். சின்ன தொகையாது? எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எப்படியும் நான் புரட்டி தீர்த்து விடுவேன். உயிரே போனாலும் சரி, 3 லட்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். அப்புறம்தான் நான் போலீஸில் சரணடைவேன். நான் புறப்படுகிறேன் விக்டோரியா. தைரியமாக இரு, நம்பிக்கையாக இரு. எழுந்து கொண்ட அவன் கையை பற்றி இழுத்து தன் உலர்ந்த உதடுகளால் மென்மையாக முத்தமிட்டாள் விக்டோரியா. அவன் தலையை ஆதரவாக தடவி கொடுத்துவிட்டு புறங்கையால் தன் விழிகளை துடைத்து கொண்டான். சர்தார்ஜி வேடத்திற்கான தாடியை புரித்து கொண்டு தலையில் டர்பனை வைத்து கொண்டு புறப்பட்ட அகஸ்டின் நடந்து லிஃப்டில் கீழே இறங்கி வெளியேறியதும் காத்திருந்த அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதே லிஃப்டில் நுழைந்து மேலே சென்றார். அத்தியாயம் 5. ரஞ்சித் காலியான கண்ணாடி கோப்பையில் மறுபடி நிரப்பிய ஐஸ் கட்டிகளை மிதக்க விட்டு கொண்டான். தன் மடியில் வைத்திருந்த குறிப்பு நோட்டை மறுபடி பார்த்து கொண்டான். சற்று தள்ளி ஸ்வாதி டிவியில் வீடியோ கேம் சாதனத்தை இணைத்து கொண்டு திரையில் விமானம் ஓட்டி கொண்டிருந்தார். ரஞ்சித் கிளாஸை ஒரே மூச்சில் காலி செய்துவிட்டு வைத்தான். ஸ்வாதி, இங்கே வா. 1 நிமிடம் இரு ரஞ்சித். 4000 பாயிண்ட் இதுவரை வாங்கவே முடியாமல் இருந்தது. இப்போதுதான் 3500 தாண்டி போச்சு. டேஷ் ஆகிவிட்டது. போ. உன்னால் தான் என் விமானம் ரிப்பேர் ஆகி விமான நிலையத்தின் மெயின் ட்ரான்ஸில் ஹேங்கருக்கு வந்து விட்டது பார். குழந்தை போல கைகளை உதறிக்கொண்டு சினிங்கினாள் ஸ்வாதி. நிஜமான குட்டி பிளேன் வாங்கி ஓட்டுவதற்கு திட்டமிட வேண்டியவர்கள் நாம். நேரத்தை வேஸ்ட் பண்ணாதே. இப்படி வா. டிவியை அணைத்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்து அவன் தொடையில் வைத்திருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டாள் ஸ்வாதி. சார்லஸ் லேசுப்பட்டவன் இல்லை. ஆமாம், கொஞ்சம் முரடன். உன்னை போலவே. சிங்கப்பல் பார். தன் கீதத்தை இழுத்து உள்புறம் சின்ன காயத்தை காட்டினாள் ஸ்வாதி. ஸ்வாதி, அவனை குஷிப்படுத்துவதற்காக மட்டும் உன்னை அவனுக்கு அனுப்பி வைக்கவில்லை நான். அவன் களைத்து போய் உறங்கினதும் அவனது சூட்கேஸில் கொஞ்சம் ஆராய்ச்சி நடத்தினேன் ரஞ்சித். நீ குறிப்பிட்டது போல டைரியோ டெலிஃபோன் நம்பர்கள் கொண்ட புத்தகமோ வேறு எதுவும் விவரக்குறிப்போ இல்லை. கொஞ்சம் வெளிநாட்டு கரன்சி இருந்தது. ஒரு கோல்டு ரிவால்வர் இருந்தது. இந்தியாவின் கைடு புத்தகம், அவ்வளவுதான் இருந்தது. ஆமாம் ரஞ்சித், அவனுடைய பொருள்களில் ஆராய்ச்சி நடத்த சொன்னது எதற்காக? ஸ்வாதி ஒரு சிப்ஸை எடுத்து கடித்தபடி சாய்ந்து அமர்ந்து கொண்டு கேட்டாள். ஸ்வாதி, சார்லஸ் யார்? ஒரு மேனேஜர் மாதிரி, ஒரு மீடியேட்டர் மாதிரி, ஒரு ஏஜென்ட் மாதிரி. இதுவரை அவன் தந்த 5 லட்சங்களுக்கு ஆசைப்பட்டு வரிசையாக 3 வருடத்தில் 5 கொலைகளை செய்தாயிற்று. இன்னாரை கொல் என்றான். திட்டம் போட்டோம், கொன்றோம். நம் கைகளில் கரன்சி கட்டுகள் விழுந்தன. கொல்லப்பட்டவர்களுக்கும் இந்த சார்லஸ்க்கும் என்ன சம்பந்தம் என்று நீ சொல்வாய்? உண்மை இப்போது அவன் பட்டியலில் அதிகாரியில் இருந்து அமைச்சருக்கு தாவி இருக்கிறது. அதனால் மத்திய அமைச்சருக்கும் இந்த சார்லஸ்க்கும் என்ன நேரடி விரோதம் இருக்க முடியும்? நேரடி விரோதம் என்று அவன் சொன்னானா இல்லையா? சொல்லப்படுவதெல்லாம் அரசியல் பின்னணி கொண்ட கொலைகள். அந்த பின்னணியைத்தான் தெரிந்து கொண்டால் என்ன என்று தோன்றுகிறது ஸ்வாதி. இத்தனை நாள் எழாத கேள்வி. இந்த தடவை மட்டும் ஏன் ரஞ்சித்? 2 காரணங்கள். ஒன்று, அவன் தர தயாராக இருந்த 25 லட்சங்கள் 2 நாள் உயர்த்தி கேட்டதும் மறுபேச்சின்றி உடனே 40 லட்சங்களுக்கு தாவியது. அதனால் என்ன? மண்டு, உனக்கு புரியவில்லையா? இந்த அரசியல் கொலைகளை நிகழ்த்த திட்டமிடுவது ஒரு தனி நபர் அல்ல, ஒரு விஷமமான அந்நிய அமைப்பாக இருக்க வேண்டும். அந்த அமைப்பு நபரை முடிவு செய்து பொறுப்பை சார்லஸிடம் ஒப்படைத்திருக்கிறது. சார்லஸ் நம்ம மாதிரி சில செயல் வீரர்களை வைத்து கொண்டு காரியங்களை செய்து முடிக்கிறான். ரிஸ்க் எடுப்பதும் உயிரை பணயம் வைப்பதும் நாம், கணிசமான தொகையை சம்பாதிப்பது அவன். ஆச்சாரியா மல்ஹோத்ரா சாதாரண நபர் அல்ல, இந்தியாவின் முக்கிய தூண்களில் ஒருவர். பிரமாதமான பொருளாதார திட்டங்களை அடுத்தடுத்து செயல்படுத்தி இந்தியாவை ஒரு புதிய முன்னேற்ற பாதை நோக்கி மெதுவாக அழைத்து செல்பவர். இந்த சமயத்தில் ஆச்சாரியா மல்ஹோத்ரா இறந்து போனால் அது அவரது குடும்பத்தாருக்கு மட்டும் நஷ்டமில்லை, இந்தியாவுக்கே நஷ்டம்.
இவ்வளவு முக்கியமான பிரமுகரை கொலை செய்வதற்கு ஒரு வார்த்தை அதிகம் வேண்டும் என்று சொன்னதும் 15 லட்சம் சேர்த்து தர சம்மதிக்கிறான் என்றால் அவன் அந்த அமைப்புடன் எவ்வளவு பேசியிருக்க வேண்டும்? என் கணிப்பு 1 கோடிக்கும் குறையாமல் பேசியிருக்க வேண்டும். சரி, எவ்வளவோ பேசிட்டு போகட்டும். நீ கேட்ட 40 தான் தர தயாராக இருக்கிறானே, நடுவில் இந்த ஆள் எதற்கு? அந்த அமைப்போடு நமக்கு நேரடி தொடர்பு ஏற்பட்டு விட்டால் மொத்த தொகையும் நமக்கு தானே வரும். மேஸ்திரி வேலை பார்த்து பல லட்சங்களை இவன் சுருட்ட முடியாதல்லவா ரஞ்சித்? அதனால் நீ ரொம்ப தான் பேராசைப்படுகிறாய். தலைக்கு 5 கொலைகள் செய்தோம். இந்த தடவை ஒரே கொலையில் 40 கிடைக்கிறது. இதை நினைத்து சந்தோஷப்படு. அனாவசியமாக உள்சதிகளில் ஈடுபட வேண்டாம் என்று எனக்கு தோன்றுகிறது. சுவாதி, அவன் கொடுத்த விவரங்கள் எல்லாவற்றையும் படித்துவிட்டேன். அமைச்சர் ஆச்சாரியா மல்ஹோத்ராவை கொலை செய்வது சாதாரண விஷயமில்லை. ஏன்? ரஞ்சித் மறுபடி கிளாஸை நிரப்பிக்கொண்டு சிகரெட் ஒன்றை அவளுடைய நெருப்பிலிருந்து பற்ற வைத்து கொண்டு தன் கையில் விபரக்குறிப்புகளை எடுத்துக்கொண்டு சொன்னான். கடந்த 1 வருடத்தில் ஆச்சாரியா மல்ஹோத்ராவின் உயிருக்கு 2 முயற்சிகள் நடந்திருக்கின்றன சுவாதி. எப்படி? ஒரு முறை டெல்லியிலிருந்து அவர் நேபாளத்திற்கு தனி விமானத்தில் புறப்பட்டு சென்றார். புறப்பட்ட விமானம் திடீரென்று மறுபடி விமான நிலையத்திற்கே திரும்பியது. அவசரமாக அமைச்சர் இறங்கி பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டார். விமானம் சோதனையிடப்பட்டதில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்கப்பட்டது. இது தொடர்பாக 240 பேரை தீவிரமாக விசாரித்தும் வெடிகுண்டு வைத்த நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை. விஷயம் எப்படி தெரிந்ததாம்? அனாமதேய டெலிஃபோன் கால் வந்திருக்கிறது. ஃபோன் செய்து தகவல் கொடுத்தவனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி, இன்னொரு முயற்சி. 6 மாதம் முன்பாக 10 நாட்கள் ஓய்விற்காக அமைச்சர் தன் குடும்பத்துடன் அந்தமான் தீவிற்கு சென்றிருந்த போது அவருடைய காரை ஒரு ட்ரக் மோசமாக இடித்ததில் அவர் சின்ன காயங்களுடன் தப்பினார். ட்ரக் ஓட்டினவனை கைது செய்தார்கள். அவன் குடித்திருந்ததை கண்டுபிடித்தார்கள். அவனை தீவிரமாக விசாரித்ததில் நிகழ்ந்தது ஒரு எதிர்பாராத விபத்து தான் என்று முடிவுக்கு வந்தார்கள். ஆனாலும் இந்திய பத்திரிகைகள் அதை சதியாக இருக்கலாம் என்கிற சந்தேகத்துடன் தான் கட்டுரை எழுதின. 2 முறை உயிர் தப்பியவர் இந்த முறை தப்பப் போவதில்லை. பாவம். அத்தனை சுலபமாக பேசாதே சுவாதி. இந்த 2 சம்பவங்கள் காரணமாக அமைச்சருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடுமையாக விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்? அமைச்சரின் வீடு பிருத்விராஜ் ரோட்டில் இருக்கிறது. இந்த ரோட்டின் முனையிலேயே யூனிஃபார்ம் அணியாத பாதுகாப்பு அதிகாரிகள் உலாவுகிறார்கள். அவர்களுக்கு லேசாக சந்தேகம் ஏற்பட்டாலும் எந்த வாகனத்தையும் நிறுத்தி 900 கேள்விகள் கேட்கிறார்கள். அந்த சாலையில் காரில் போகும்போது தன் சட்டை பட்டனை போட்டுக்கொள்வதற்காக காரை கொஞ்சம் வேகம் குறைத்தாலும் போதும், அவன் ஏதோ அமைச்சரின் வீட்டை நோட்டமிட வந்தவனாக கருதப்பட்டு ஹராஸ் செய்யப்படுகிறான். நடந்து போகிறவன் கதியை நீயே நினைத்துக்கொள். சரி, புரிகிறது. அவரை வீட்டில் வைத்து நெருங்கவே முடியாது. வெளியில் அவர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிகிறார். புல்லட் ப்ரூஃப் காரில் தான் பயணம் செய்கிறார். அவரது காரிலேயே இயந்திர துப்பாக்கி மனிதன் ஒருவன் பயணம் செய்வான். தவிர முன்னாலும் பின்னாலும் ஆயுதங்களுடன் பாதுகாப்பு அதிகாரிகள் கார்கள் செல்கிறார்கள். இப்போதெல்லாம் அவர் பொதுக்கூட்டங்களில் அதிகம் கலந்து கொள்வதில்லை. மீறி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் குண்டு துளைக்காத மேடையில் தான் நின்று பேசுகிறார். நீ சொல்வதை எல்லாம் வைத்து பார்த்தால் அமைச்சரை பக்கத்தில் கூட நெருங்க முடியாது போலிருக்கிறதே. எப்படி செய்ய போகிறோம் இதை? இன்னும் 4 தினங்களில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது சுவாதி. அந்த நிகழ்ச்சியில் வைத்துதான் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளேன். என்ன நிகழ்ச்சி? கித்வாய் நகரில் ஸ்ரீ அரபிந்தோ மார்க் ரோடும் ரிங் ரோடும் வெட்டிக்கொள்ளும் ஜங்ஷனில் புதிதாக அமர் ராஜீவ் காந்தியின் சிலை திறப்பு விழா நடக்க இருக்கிறது சுவாதி. என்றைக்கு? வரும் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு. பிரதானமாக மேடைகள் அலங்காரங்கள் நடந்து வருகின்றன. இடத்தை போய் பார்த்து விட்டு தான் வந்தேன். இந்த சிலையை அமைச்சர் ஆச்சாரியா மல்ஹோத்ரா திறந்து வைக்கிறார். சிலைக்கு 30 மீட்டர் தொலைவில் அவரின் கார் நிற்கப் போகிறது. சிலையை நோக்கி சிகப்பு கார்பெட்டில் அவர் நடந்து வரப்போகிறார். 2 பக்கமும் பள்ளி சிறுமிகள் நின்று அவருக்கு பூக்களை தூவி வரவேற்கப் போகிறார்கள். சிலைக்கு அருகில் செல்ல 14 படிகள். அமைச்சர் மேலே ஏற வேண்டும். ஏறி சிலையை மூடியுள்ள பட்டு துணியின் சுருக்கு முடிச்சை இழுத்துவிட்டு விலகுவார். பிறகு இறங்கி அருகில் அமைக்கப்பட்டுள்ள மேடைக்கு சென்று பேசுகிறார். சரி, இதில் நாம் செயல்பட போது எங்கே? 14 படிகள் ஏறி மேலே வந்து சிலைக்கருகில் நின்று அவர் அந்த சுருக்கை இழுக்கப் போகிறாரே, அந்த இடத்தில் மேடை ரொம்ப சின்னதாக இருக்கிறது. அதிகபட்சமாக அமைச்சரை தவிர இன்னும் 2 பேர் தான் இருக்கலாம். பேசுவதற்கென்று தனியாக பெரிய மேடை அமைத்திருந்தால் இப்போது ரொம்ப சின்ன மேடை அமைத்திருப்பது நம் சௌகரியத்திற்குத்தான் சுவாதி. புரிகிறது. அமைச்சர் 14 படிகள் ஏறி சிலைக்கு அருகில் அந்த சின்ன மேடைக்கு வந்ததும் நாம் தயாராகிறோம். அவர் சுருக்கு கயிற்றை பிடித்து இழுத்ததும் எல்லோரும் விலகும் திரையையும் தெரியும் சிலையையும் பார்த்து கொண்டிருக்க நாமோ அதையே சிக்னலாக எடுத்துக்கொண்டு அவரை சுட்டு தள்ளிவிடுகிறோம். கரெக்டா?
கரெக்டு தான். ஆனால் இந்த சுடுகிற விஷயத்தில் தான் நிறைய ஏற்பாடுகள் தேவைப்படுகின்றன. முதல் விஷயம், அவர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிபவர் என்பதால் நம் குறி அவரின் தலைக்குத்தான் இருக்க வேண்டும். என்னதான் நாம் குறிப்பார்த்து சுடுவதில் வல்லவர்கள் என்றாலும் ஒரு நபரை மிஸ் ஆகாமல் தலையில் சுடுவதற்கு கொஞ்சம் க்ளோஸ் ரேஞ்ச் தேவை. க்ளோஸ் ரேஞ்சில் இன்று குறி தவறாமல் சுடவும் வேண்டும். சுட்டவர் யார் என்று புரியாமல் அனைவரும் பரபரப்பு காட்டும்போது மாட்டிக்கொள்ளாமல் நழுவவும் வேண்டும். நியாயம்தான். திட்டத்தில் நான் தப்பிப்பது என்பதும் ஒரு முக்கியமான கட்டம்தான். நாளைக்கு காலையில் நாம் இருவருமாக அந்த சிலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு போகலாம் சோதி. நாம் எங்கே இருந்து செயல்பட முடியும் என்று அங்கே போய் பார்த்து தீர்மானிக்கலாம். அதற்கு நடுவில் நாளைக்கும் நீ சார்லஸ்க்கு உன் உடம்பை தாராளமாக கொடு. கூடவே வர வர என்னை பிடிக்காது போல பேசு. சார்லஸ் விரும்பினால் அவனோடு நிரந்தர காகுபைனாக இருந்து விட சம்மதம் என்று சொல். அவனுக்கு உன்மேல் எக்கச்சக்கமாக தாபம் இருக்கிறது தெரியும். இன்று கூட ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்? ரஞ்சித் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறானாமே, அவன் அதிர்ஷ்டக்காரன் என்றான். பார்த்தாயா, ஒரு பெண் அந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் விவேகமாக நடந்து கொண்டால் எவ்வளவோ சாதிக்கலாம் சுவாதி. நம் சரித்திரங்களும் சரிந்த பல சாம்ராஜ்யங்களும் கற்றுத்தந்த பாடம் இது. நீயும் முயற்சி செய்யேன். ரஞ்சித், உனக்கு எக்ஸாக்டாக என்ன தகவல் வேண்டும்? அவனை ஏஜென்ட்டாக வைத்திருப்பது யார்? அதுதான் தெரிய வேண்டும் எனக்கு. விடு, நாளைக்கு நான் முயற்சிக்கிறேன் என்ற சுவாதியின் காதருகில் சன்ன குரலில் ரஞ்சித் ஒரு செய்தி சொல்ல, சி, நான் என்னவோ செய்கிறேன், உனக்கு தேவை தகவல் தானே என்றாள் சுவாதி செல்ல கோபத்துடன். அத்தியாயம் 6. சர்தார்ஜி வேடத்தில் இருந்த அகஸ்டின் அந்த சிறிய ஹோட்டலில் சிந்தனையோடு சப்பாத்தி சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஸ்பீக்கர்களில் ஏகப்பட்ட வயலின்களின் மத்தியில் ஹிந்தி பாடல்களில் அந்த பெண், ராத்திரிக்காக காத்திருக்க வேண்டாம், வீட்டில் யாருமில்லை, பகலிலேயே வைத்து கொள்ளலாம். சூரியன் என்ன ராத்திரியிலா வருகிறான்? நீ சூரியனைப் போலத்தானே, அதனால்தானே நீ பார்க்கும் போதெல்லாம் என் தேகம் தீப்பற்றி எறிவதைப் போல் உணர்கிறேன் என்ற அர்த்தத்தில் பாடிக்கொண்டிருந்ததை அவனுக்கு 2 மேஜை தள்ளி அமர்ந்திருந்த 4 இளைஞர்கள் மேஜையில் தாளம் போட்டு ரசித்து கொண்டிருந்தார்கள். அகஸ்டினுக்கு ஏனோ அவர்களை பார்க்க கோபமாக வந்தது. உங்களில் யாருடைய காதலியாவது இந்த நிமிடம் ஆஸ்பத்திரியில் போராடி கொண்டிருக்கிறாளா? உங்களில் யாருக்காவது இப்போது 3 லட்சம் பணம் தேவைப்படுகிறதா? உங்களில் யாரையாவது போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறதா? உங்களில் யாராவது காதலியை சந்திப்பதற்காக ஜெயில் போயிருக்கிறீர்களா? அகஸ்டின் தன் காலை லேசாக மிதித்துவிட்டு சாரி கூட சொல்லாமல் தாண்டி நடந்த ஒரு இளைஞனை சட்டையை பிடித்து இழுத்து முகத்தில் குத்த எழுந்த ஆத்திரத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டான். இப்படித்தானே எதற்கெடுத்தாலும் கையை தூக்கி கொண்டு முரடனாய் இருந்தேன் நான். என்னை கட்டுப்படுத்தியவள், எனக்கு லகான் போட்டவள் விக்டோரியா தானே. அகஸ்டினுக்கு பல வருடங்கள் முன்பு நகர்ந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அப்போது படித்து வேலை கிடைக்காத வெறுப்பும் எரிச்சலும் மண்டியிருந்த நேரம். யாராவது சிரிப்பை பார்த்தாலே கோபம் வருகிற அளவு உள்ளுக்குள் நெருப்பு எரிந்து கொண்டிருந்த நேரம். அப்போது அவனும் சரி, விக்டோரியாவின் அப்பா ரொசாரியாவும் சரி, மத்திய டெல்லியில் இருந்து தள்ளி இருந்த ராமகிருஷ்ணபுரத்தில் குடியிருந்தார்கள். அந்த ஏரியாவில் ஹரிலால் என்பவன் ஒரு ரெடிமேட் எக்ஸ்போர்ட் கம்பெனி போர்டை மாட்டினான். நிறைய தையல் மிஷின்களை வாங்கி போட்டான். அந்த ஏரியாவில் படித்து வீட்டில் சும்மா இருக்கும் பெண்கள் எல்லாம் அந்த நிறுவனத்தில் சேர்ந்து ஆடைகளையும் தைத்து கொடுத்தார்கள். 3 ஷிஃப்ட்டுகள் வேலை நடந்தன. எத்தனை பெண்கள் வேலைக்கு என்று போய் கேட்டாலும் ஹரிலால் உடனே சேர்த்து கொண்டு விடுவான். அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒரு பெண் திடீரென்று காணாமல் போனாள். பெற்றோர்கள் தேடி பார்த்து தன் மகள் யாராவது காதலனுடன் ஓடி போயிருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்தார்கள். 2 மாதங்கள் கழித்து ஏரியாவில் மற்றொரு பெண் காணாமல் போனாள். அவளும் அதே நிறுவனத்தில் வேலை பார்த்தவள். மறுபடி 3 மாதம் கழித்து மற்றொரு பெண். ஒரு துணிச்சல்கார இன்ஸ்பெக்டர் தீவிரமாக இறங்கி ஹரிலால் துணிகளை மட்டும் ஏற்றுமதி செய்யவில்லை, பெண்களை கடத்தி அவர்களை விபச்சாரத்துக்கு ஈடுபடுத்தி வற்புறுத்தி வெளிநாட்டுக்கு சப்ளை செய்து கொண்டிருப்பதை கண்டுபிடித்து ஹரிலாலையும் அரெஸ்ட் செய்தார். அப்போது அந்த ஏரியாவில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஹரிலால் மேல் ஆத்திரப்பட்டார்கள். பொங்கி எழுந்தது அகஸ்டினும் அவனது தோழர்களும். ராத்திரியில் ஹரிலாலின் குடவுனுக்கு சென்று ஒரு தையல் இயந்திரத்தை கூட பாக்கி வைக்காமல் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கினார்கள். தைத்து வைக்கப்பட்ட துணிகளை எல்லாம் கொண்டு வந்து வீதியில் போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள். போலீஸ் அவர்களை தேடிய போது தலைமறைவானார்கள். அகஸ்டின் தன் மாமா ரொசாரியோ வீட்டிற்கு வந்து பதுங்கி கொண்டான். ஹரிலால் ஜாமீனில் வெளியே வந்தான். அரசியலில் பெரிய ஆசாமியை பிடித்து அந்த தன் மீதான வழக்கை திசை திருப்பி தனக்கும் அதற்கும் சம்மதமே இல்லை என்று சாதித்ததோடு தன் பொருளுக்கு நஷ்டம் ஏற்படுத்திய அகஸ்டின் குழுவின் மேல் புகார் கொடுத்தான். அப்போதுதான் விக்டோரியா அகஸ்டினிடம் மனம் விட்டு பேசினாள். உன் ஆத்திரத்தால் என்ன சாதனை நடந்து விட்டது அகஸ்டின்? பார், இப்போது போலீஸ் உன்னையே தேடிக்கொண்டிருக்கிறது. வன்முறை எதனையும் சாதித்து விடாது, பொறுமையும் சாதுரியம்தான் வெற்றியை தரும் என்றாள். என்ன விக்டோரியா பேசுகிறாய் நீ?
அந்த ஹரிலால் செய்தது நியாயம் என்கிறாயா? சச்ச, அப்படி சொல்லவில்லை. உன் அணுகுமுறைதான் தப்பு என்கிறேன். உனக்கு அவன் மேல் கோபம் வரவில்லையா? வந்தது. நீ பெண், அடக்கி கொண்டாய். நான் ஆண், என்னால் முடியவில்லை. பாடம் புகட்டத்தான் அப்படி இறங்கினேன். பாடம் புகட்டி விட்டாயாக்கும். ஆனால் சேதத்திற்கெல்லாம் அந்த ஷேட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நஷ்டஈடு வாங்கிக் கொள்வான். தன் மேல் விழுந்த குற்றச்சாட்டிலிருந்து தப்பித்து விட்டானே. எப்படி? பணம், அரசியல் செல்வாக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் விக்டோரியா. சொல்லேன், என்ன தெரியும்? குற்றங்களை கண்டுபிடித்த அந்த இன்ஸ்பெக்டருக்கு 3 லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிட்டான். அவருக்கு ஒரு பிளாட் எழுதி தந்திருக்கிறான். தவிர ஹரிலாலுக்கு செக்ரட்டேரியட்டில் மூத்த அதிகாரிகள் மதுராம் உறவினன் நேராக அவனிடம் பேசிவிட்டான். சரி, இந்த விஷயமெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியப்படுத்தேன். அதுதான் உண்மையான போராட்டமாக இருக்கும். அடித்து நோறுக்கி பொருளாதார சேதம் விளைவிப்பது மட்டும்தான் எதிர்ப்பு காட்டுகிற விஷயம் இல்லை. என்ன சொல்கிறாய் நீ? உடல் பலத்தை விட மூளையின் பலத்தை நம்பு அகஸ்டின். மகாத்மா காந்திக்கு உடலில் பலமாக இருந்தது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைகளை எல்லாம் நிகழ்த்திய ஒரு முரட்டுத்தனமான பலம் வாய்ந்த இரக்கமற்ற பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்க்க அவருக்கு ஆயுதமாக வன்முறையா தேர்ந்தெடுத்தார். தன் புத்தியைத்தான் நம்பினார், சத்தியத்தை தான் நம்பினார். அந்த மாதிரி நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நாட்டில் எத்தனை நேர்மையான பத்திரிகைகள் இருக்கின்றன. ஒரு நல்ல பத்திரிகையாளனை போய் பார். ஹரிலால் எப்படியெல்லாம் சதி செய்து இந்த குற்றத்திலிருந்து தப்பினான் என்று உனக்கு தெரிகிற தகவல்களை எல்லாம் சொல். ஒரு புத்திசாலி நிருபர் அதற்கு மேல் சொந்தமாக ஆராய்ச்சியில் இறங்கி விடுவான். அந்த ஷேட் ஒரு இன்ஸ்பெக்டரை மட்டும்தான் விலைக்கு வாங்க முடியும். சட்டத்துறையே வாங்க முடியாது. பொதுமக்கள் அத்தனை பேரையும் விலைக்கு வாங்க முடியாது. சிலுத்து போனான் அகஸ்டின். விக்டோரியா சொன்னதைப் போலவே ஒரு பிரபல ஆங்கில பத்திரிகையில் ஆசிரியரை சென்று சந்தித்து தனக்கு தெரிந்த தகவல்களை சொன்னான். ஒரு பிரபலமான சாமர்த்திய நிருபர் அழைக்கப்பட்டார். பொறுப்பு தரப்பட்டார். 2 இதழ்கள் கழித்து ஹரிலால் செய்த தில்லுமுள்ளுகள், அதை பெரிய விஷயமாகாமல் மறக்க எடுத்த நடவடிக்கைகள், அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் என்று ஆதாரபூர்வமாக பெரிய கட்டுரை எழுதி பெண்களை கொண்டாடும் இந்த நாட்டில் பெண்களை விற்கின்ற அயோக்கியர்களை வெளியே உலாவ விட்டு நம் அரசாங்கம் கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டுதான் நிற்கப் போகிறதா என்று கேட்டிருந்தார்கள். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் பிடித்து கொண்டன. பத்திரிகை விவகாரங்களின் அடிப்படையில் ஒரு உயர் அதிகாரி இந்த விஷயத்தை உடனே எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுப்பார் என்று பதில் சொல்லப்பட்டது. 2 தினங்களில் ஹரிலால் கைது செய்யப்பட்டார். லஞ்சம் வாங்கிய இன்ஸ்பெக்டர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். செக்ரட்டேரியட்டின் மூத்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விசாரணைப்படுத்தப்பட்டார். கதவு தட்டப்பட்டது. ச என்றான் ரஞ்சித். நீ போய் பார்க்கிறாயா சுவாதி? எழுந்து போய் பார்க்கிற நிலையில் என்னை வைத்திருக்கிறாய் நீ? ஓகே என்று எழுந்து கொண்டு கதவை மூடிக்கொள். வந்திருப்பவனை அனுப்பிவிட்டு வருகிறேன். கையிலையா டைட்டாக கட்டி கொண்டு ஸ்டாண்டிலிருந்து ஒரு டவல் எடுத்து கழற்றி மார்பில் போட்டுக்கொண்டு பெட்ரூமை விட்டு வெளியே வந்தான் ரஞ்சித். படிகள் இறங்கி கீழே ஹாலுக்கு வந்தான். ஹாலின் பெரிய விளக்கொன்றை போட்டுக்கொண்டு கதவு செல்வதற்கு முன் மற்றொரு முறை மணி ஒலித்தது. கமிங். சலித்து கொண்டே சென்று கதவில் இருந்து சிறிய வட்ட கண்ணாடி வழியாக வெளியே நிற்பவனை பார்த்தான். அந்த சர்தார்ஜியை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. யாரது என்றான் கதவை திறக்காமல். ரஞ்சித், நான் உன் பழைய நண்பன் அகஸ்டின் என்று பதில் வந்தது. அகஸ்டின் உள்ளே வந்து கதவை மூடினான். ரஞ்சித், நீ எப்படி இருக்கிறாய்? நான் ஒரு பெரிய இக்கட்டில் இருக்கிறேன். எனக்கு உன் உதவி அவசியம் வேண்டும். நீ மறுத்துவிடக்கூடாது என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினான் அகஸ்டின். ரஞ்சித்துக்கு தூக்க கலக்கம் எல்லாம் போய்விட்டது. இரு அகஸ்டின், பதறாதே, நிதானமாக பேசலாம். முதலில் உட்கார். என்ன நடந்தது? நீ ஜெயிலில் அளவா இருந்தாய். என்ன இந்த வேடம்? இதற்கு என்ன இந்த அர்த்தராத்திரி விஜயம்? அகஸ்டினை கையை பிடித்து அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்து கொண்டான் ரஞ்சித். சிகரெட் என்றான். 2 பேரும் பற்ற வைத்து கொண்டார்கள். நீ நேற்று பேப்பர் பார்க்கவில்லையா ரஞ்சித்? முந்தானால் நான் ஜெயிலிலிருந்து தப்பிவிட்டேன். ஏன்? விக்டோரியாவை பார்ப்பதற்காக. அவள் இப்போது ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள் ரஞ்சித். அவளுக்கு உடனடியாக ஆபரேஷன் செய்து மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட வேண்டும். இன்றைக்கு என்ன தேதி? 22. 24ஆம் தேதி ஆபரேஷன் செய்தாக வேண்டும். நாளைக்கு காலையில் 1 லட்சம் கொடுத்து அதை உறுதி செய்ய வேண்டும். 24ஆம் தேதி 12 மணிக்கு ஆபரேஷன் என்று தீர்மானித்துள்ளார்கள். அதற்கு முன் மீதி 2 லட்சம் கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு வழியில் பணம் புரட்டி விடலாம் என்று இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த நிமிஷம் என்னிடம் 100 ரூபாய்க்கு மேல் பைசா கூட கிடையாது. என் விக்டோரியாவுக்கு நீ தான் உயிர் தர வேண்டும் ரஞ்சித். கிட்டத்தட்ட அழுகிற நிலைக்கு அகஸ்டினின் குரலில் வந்துவிட்டது. ரஞ்சித் தன் கை கட்டவிரலின் நகத்தை கடித்து துப்பியபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்குள் உடனே ஒரு விதமான திட்டம் உருவாக துவங்கியது. ஆக உனக்கு எவ்வளவு தேவை? 3 லட்சம் ரஞ்சித். நாளைக்கு 1 லட்சம், நாளன்னைக்கு மறுநாள் 2 லட்சம். ப்ளீஸ், நீ உதவி செய்கிறாயா?
இரு, அவசரப்படாதே. நாம் சந்தித்தே பல வருடங்கள் ஆயிற்று. திடீரென்று ஒரு நடுராத்திரியில் வந்து 3 லட்சம் கொடு என்றால் நான் எங்கிருந்து எடுத்து தர முடியும்? நான் என்ன நோட்டா அடிக்கிறேன்? அகஸ்டினின் முகம் சுருங்கியது. பெரிய வீடாக இருக்கிறதே, வாசலில் கார் நிற்கிறதே, நீ ஷேர் தொழில் பெரிய அளவில் முன்னேறிவிட்டதாக சொன்னார்களே, உன்னால் முடியாத ரஞ்சித்? அகஸ்டின், ஒவ்வொருவனின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக அந்தரங்கங்கள் இருக்கும், ரகசியங்கள் இருக்கும். உன் வாழ்க்கையே எடுத்துக்கொள். படித்தாய், கொஞ்ச காலம் வேலை இல்லாமல் திரிந்தாய், பிறகு ஒரு தனியார் நிறுவனத்தில் சேர்ந்தாய். மாமன் மகள் விக்டோரியாவுடன் பைக்கில் டெல்லி முழுக்க சுற்றி திரிந்தாய், உல்லாசமாக சிறகடித்தாய். அப்போது உன்னை பார்க்கும்போது எனக்கெல்லாம் எவ்வளவு பொறாமையாக இருக்கும் தெரியுமா? திடீரென்று ஒரு நாள் 3 பணக்கார பையன்களை ஒரே நாளில் கொலை செய்துவிட்டு போலீஸில் சென்று சரணடைந்தாய். என்னை கிண்டல் செய்தார்கள், ஆத்திரம் தாங்காமல் கொலை செய்தேன் என்று ஸ்டேஷனில் சொன்னாய். அதையே கோர்ட்டிலும் திரும்ப திரும்ப சொன்னாய். உனக்கு மனநிலை பிசகின நிலையில் இந்த கொலைகளை செய்ததாக உன் வக்கீல் வாதாடி மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றினார். ஆனால் அன்றும் சரி, அதற்கு பிறகும் சரி, நீ கொலைக்காக சொன்ன காரணத்தை எத்தனையோ பேர் நம்பவில்லை. நம்பாதவர்களில் நானும் ஒருவன். அகஸ்டின், சொல், அதன் பிறகு நான் உதவுவது பற்றி ஒரு முடிவுக்கு வருகிறேன் என்றான். அகஸ்டின் ரஞ்சித்தை உற்று பார்த்தான். சொல்கிறேன் ரஞ்சித், அந்த ரகசியத்தை சொல்வதால் என் விக்டோரியாவின் உயிரை நீ காப்பாற்றுவாய் என்றால் நிச்சயம் நான் சொல்கிறேன். ஒரு நாள் விக்டோரியாவின் அப்பா வெளியூர் சென்றிருந்தாள். அந்த சுதந்திர தினத்தில் தான் பைக்கில் அவளை கூட்டிக் கொண்டு சுற்றினேன். மாலையில் புறப்பட்ட நாங்கள் ஒரு கண்காட்சி, ஷாப்பிங் என்று சுற்றிவிட்டு ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டோம். அதன் பிறகு 2ஆம் காட்சி சினிமா சொல்ல தீர்மானித்து நாங்கள் போன பல தியேட்டர்களில் டிக்கெட் கிடைக்கவில்லை. படமா முக்கியம்? அந்த இருட்டு தனிமை தானே தேவை. அதற்காக நகரத்திற்கு வெளியில் இருந்த ஒரு தியேட்டருக்கு சென்றோம். அப்புறம் நாங்கள் படம் பார்த்து கொண்டிருந்த போது என்றான் அகஸ்டின். அத்தியாயம் 7. திரையில் ரிஷி கபூரும் டிம்பிள் கபாடியாவும் ஒரு பூவை உதட்டுக்கு நடுவில் வைத்துக்கொண்டு முத்தம் கொடுத்து கொள்ள அகஸ்டின் அருகில் அமர்ந்திருந்த விக்டோரியா நினைந்தாள். ஏய், என்ன, நான் என்ன தொடவே இல்லையே. ஒன்றும் இல்லை, ஏதோ பூச்சி. திரையில் பெரிய புல்வெளியில் அருகருகே நின்று கொண்டிருந்த காதலர்கள் அடுத்த ஷாட்டில் திடீரென்று 1 கிலோமீட்டர் அந்த பக்கத்திலிருந்து 2 கைகளையும் விரித்து கொண்டு லாங்டம் பீச்சுக்கு தக்கபடி ஒரு படி நசுங்க கட்டிப்பிடித்து கொள்ள விக்டோரியா மறுபடியும் நெளிந்தாள். என்ன விக்? அவன் காதோரம் சாய்ந்து சொன்னாள். பின்னால் அமர்ந்திருப்பவன் என் இடுப்பில் கை வைக்கிறான். ரகளை பண்ணாமல் மிரட்டலாக சொல், போதும். உடனே சூடான அகஸ்டின் எழுந்து அவள் பின் சீட்டிற்கு பின்னால் அமர்ந்திருந்தவனை, கொஞ்சம் மரியாதையாக கையை வைத்து கொண்டு இருக்கிறாயா தம்பி என்று கத்திவிட, அவன் எழுந்து கொண்டு, என்னடா, யாரை பார்த்து பேசுகிற? நான் யார் வீட்டு பிள்ளை என்று தெரியுமா என்று போதையோடு பதிலுக்கு கத்த, கூடவே அவனுடைய நண்பர்களும் கத்தினார்கள். விக்டோரியா, அகஸ்டின், வம்பு வேண்டாம், போய்விடலாம் என்றாள். 2 பேரும் பாதி படத்தில் வெளியேறி பைக்கை எடுத்துக்கொண்டு விரைந்தபோது மணி 11:30. திடீரென்று பைக் வெட்டி நின்றபோது ஓரமாக நிறுத்தி இறங்கினான். அதன் ஹெட்லைட்டை அணைத்ததும் அவர்கள் இருள் கவ்வுவதைப் போல வந்து சூழ்ந்து கொண்டது. அகஸ்டின் பைக்கை தனக்கு தெரிந்த வழியிலெல்லாம் சரி செய்ய போராடி கொண்டிருந்த போது அவர்களை ஒரு கார் கடந்து சென்ற கார் நின்றது. ரிவர்ஸில் வந்து அவர்கள் அருகில் நின்றது. காரில் இருந்து தியேட்டரில் வம்பு செய்த அந்த 3 பேர்களும் இறங்கினார்கள். அருகில் வந்தார்கள். என்ன பிரதர், அற்புதமான சரக்கை செலக்ட் செய்ய தெரிந்திருக்கிறது. நல்ல வண்டியாக வைத்து கொள்ளக்கூடாது? நீ பைக்கு ரிப்பேர் செய்யும் வரைக்கும் பாப்பாவுக்கு போர் அடிக்காமல் இருக்க நாங்கள் வேடிக்கை காட்டுக்கிறோம். வா டார்லிங். விக்டோரியாவின் கையை பிடித்து உரிமையோடு இழுத்தான் ஒருவன். டேய், கத்தியபடி பாய்ந்த அகஸ்டினை மற்ற இருவரும் தடுத்து கீழே தள்ளி நெஞ்சில் மிதித்தார்கள். நீ ஜமாய் ஷாம் என்றார்கள். அந்த ஷியாம் விக்டோரியா கதற அவளை காருக்குள் தள்ளி மூர்க்கத்தனமாக பாய்ந்தான். பலார் என்று மாறி அவள் கன்னங்களில் அரைந்தான். அவள் செயலிழக்க வைத்து வலுவிழந்த அவள்களின் போராட்டங்களுக்கு மத்தியில் விக்டோரியாவை அனுபவித்தான். விக்டோரியாவை இழுத்து வெளியே தள்ளும் வரைக்கும் துடித்து திமிரி கொண்டிருந்த அகஸ்டினை மற்ற 2 பேரும் முண்ட முடியாமல் பிடி போட்டு வைத்திருந்தார்கள். என்னடா சொல்கிறார் ஹீரோ? இடுப்பில் லேசாக தொட்டதற்கே சிலித்து கொண்டாரே. தொடக்கூடாததையெல்லாம் தொட்டாகிவிட்டது. என்ன செய்வானா இப்போது? என்று ஷியாம் தன் பூட்ஸ் காலால் அவன் முகத்தில் ஒரு உதை விட்டு, வாங்கடா என்று புறப்பட்டான். தொய்ந்து போட்ட கீழே விழுந்த அகஸ்டின் பலமெல்லாம் திரட்டி கொண்டு எழுந்து அவர்கள் 3 காரில் ஏறி போயே விட்டார்கள். வெட்டி போட்ட வாழையாக கிடந்த விக்டோரியாவிடம் ஓடி வந்தான் அகஸ்டின். தன் முகத்தில் அரைந்து கொண்டு அழுதான். அவளுக்கு தண்ணீர் தெளித்து மயக்கத்தை தெளிவித்தான். ஆர்ப்பாட்டமாக அழுத அவளை முதுகை தடவி தேற்றினான். விக்டோரியா, நீ உலகத்திலேயே அதிகமாக மதிப்பது ஜீசஸ் ஒருவரைத்தான். ஜீசஸ் பெயரை எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் நீ. என்ன அகஸ்டின் என்றால் அழுகையினூடே. இங்கே நடந்ததை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது.
இது ஒரு கனவு. இதை சம்பவமாக வந்திக்க நான் தயாராக இல்லை. நீ எதையும் இழந்து விடவில்லை. உனக்கு எக்காரணம் கொண்டும் தன்னிறக்கம் ஏற்படக்கூடாது. கரைப்பட்டு போனவளாக நீ நினைக்கவே கூடாது. உன்னை நான் வெறுக்கவோ அருவருப்பாக பார்க்கவோ தயாரில்லை. உனக்கு எதுவுமே நடந்து விடவில்லை. அதனால் எக்காரணம் கொண்டும் அதை வெளியே சொல்ல மாட்டேன் என்றும் இந்த நிகழ்ச்சிக்காக தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் என்றும் ஜீசஸ் மேல் ஆணையிட்டு உன் சிலுவையை தொட்டு கொண்டு சொல் விக்டோரியா என்றான் அகஸ்டின் தீர்மானமாக. எப்படி அகஸ்டின், எப்படி முடியும்? மறக்கவோ மாற்றவோ முடிகிற விஷயமா இது? ஒரு புனிதமான கன்னியாக என்னை உனக்கு தர முடியுமா? இனி சொல். நீ எதுவும் பேச வேண்டாம், சத்தியம் செய். வற்புறுத்தி அவளை அந்த இடத்திலேயே தன் டாலரில் தொங்கும் சிலுவையை தொட்டு சத்தியம் செய்ய வைத்தான் அகஸ்டின். மறுநாளே அவர்கள் போன காரின் எண் மற்றும் ஷியாம் என்கிற பெயர் இவற்றை வைத்து விசாரித்து அவர்கள் யார், தினசரி எந்த ஹோட்டலில் காட்டேஜில் சேர்ந்து மது அருந்துவார்கள் என்பது அறிந்து 2 நீளமான ஒரு கத்தி வாங்கி கொண்டு போய் கதவை தட்டி உள்ளே நுழைந்து கண்மண் தெரியாமல் 3 பேரையும் மாறி மாறி துரத்தி குத்தி. அத்தியாயம் 9. சபாஷ் அகஸ்டின் என்றான் ரஞ்சித். சொன்ன எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக சிலிர்ப்பாக இருக்கிறது தெரியுமா? தன் காதலியின் கற்பு பறிபோக காரணமாக இருந்தவர்களை ஆசை தீர கொலையும் செய்துவிட்டு அவளுக்கு பங்கம் வரக்கூடாது என்று, அந்த அசிங்கம் உலகிற்கே தெரியக்கூடாது என்று கடைசி வரை பிடிவாதமாக கொலைகளுக்கான உண்மை காரணத்தை மறைத்த உன் உயர்ந்த எண்ணம் எத்தனை பேருக்கு வரும்? எவள் பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் 3 கொலைகளை செய்தேனோ அந்த விக்டோரியா இன்று உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்க்க என்னால் சகிக்க முடியவில்லை ரஞ்சித். அவள் கற்புக்கு போராடிய போது அதை அவள் இழந்த பிறகுதான் என்னால் ஆறுதல் சொல்ல முடிந்தது. இப்போது உயிருக்கான போராட்டம். இதில் அவள் உயிரை இழந்தால் என்னால் தாங்க முடியாது ரஞ்சித். சொல் ரஞ்சித், எனக்கு உதவுகிறேன் என்று சொல். கொஞ்சம் பதறாமல் இரேன். நான் என்ன இப்போது உதவ முடியாது, வெளியே போ என்றா சொல்லிவிட்டேன். உனக்கு உதவுவதை பற்றி தான் யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ரகசியம் இருப்பதைப் போல என் வாழ்க்கையிலும் ரகசியம் இருக்கிறது அகஸ்டின். நான் இன்றைக்கு வசதியில் உயர்ந்திருக்கிறேன் என்றால் எல்லாம் நேர்மையான வழியில் அல்ல, சில பாவங்கள் செய்துதான் எனக்கு பணம் கொட்டுகின்றன. இப்போது உன்னை கேட்கிற சில கேள்விகளுக்கு பதில் சொல். ஏன் எதற்கு என்று நடுவில் கேட்காதே. கடைசியில் என் முடிவை சொல்கிறேன். அவனை குழப்பமாக பார்த்த அகஸ்டின், என்ன கேட்கப் போகிறாய் என்றான். அகஸ்டின், அந்த 3 பேரை கொலை செய்துவிட்டு நீ தப்பி ஓடவில்லை, சரணடைந்தாய். சரணடையும் போதே உனக்கு தெரியும் அல்லவா, நீ செய்த கொடுமையான கொலைகளுக்கு உனக்கு மரண தண்டனையை கூட வழங்கப்படலாம் என்று. தெரியும் ரஞ்சித். என் உயிரே போனாலும் சரி, அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தேன். பழிவாங்கிவிட்டேன். ஆக விக்டோரியாவுக்கு உன் உயிரையும் கொடுக்க நீ தயார்? நிச்சயமாக ரஞ்சித், அதில் சந்தேகமே இல்லை. ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன். இப்போது உன் விக்டோரியாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு கொலையே செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் செய்வாயா? நான் ஏற்கனவே 3 கொலைகளை செய்து விட்டேன். அதற்கு ஆயுள் தண்டனையும் அனுபவித்து வருகிறேன். இப்போது தப்பி வேறு வந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் மற்றொரு கொலை செய்தால் தான் என் விக்டோரியாவை பிழக்க வைக்க முடியும் என்றால் நான் தயங்க மாட்டேன். எதற்கு கேட்கிறாய் இப்படி? கல்லூரி நாட்களில் நீ குறி தவறாமல் சுடுவதில் எக்ஸ்பர்ட் இல்லையா? அதுவும் மூவிங் டார்கெட்டில் கூட சரியாக குறிப்பார்த்து சுடுவாய். நினைவிருக்கிறதா? இருக்கிறது. அதற்கென்ன? கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த ரஞ்சித், சரி, இப்போது என் நிபந்தனையை சொல்லட்டுமா? நான் சொல்கிற ஒரு நபரை நீ குறிப்பார்த்து சுட்டு கொள்ள வேண்டும். துப்பாக்கி நான் தருகிறேன். ஏற்பாடுகளை விளக்குகிறேன். இந்த கொலையை நீ செய்தால் உனக்கு 3 லட்சம் தருகிறேன். அகஸ்டின் நிபந்தனைக்கு தயாரா? ஏய், நீ நிஜமாகத்தான் கேட்டாயா? ஆமாம், மகா சீரியஸாகத்தான் கேட்கிறேன். நாளைக்கு 1 லட்சம் தருகிறேன். போய் ஆஸ்பத்திரியில் கட்டி ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடுகளை செய்ய சொல். மீதி 2 லட்சம் எப்போது தர வேண்டும்? 24ஆம் தேதி காலையில் 12 மணிக்கு ஆப்ரேஷன் பணம் கட்டிய பிறகுதான் ஆப்ரேஷனை துவங்குவார்கள். எல்லாம் தோதாகத்தான் அமைந்திருக்கிறது. 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நீ அந்த கொலையை செய்ய வேண்டும். என்ன சொல்கிறாய்? சரிதானே? பதில் பேசாமல் ரஞ்சித்தை உற்று பார்த்தான் அகஸ்டின். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். விக்டோரியா, எனக்கு உன் உயிர் முக்கியம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் ஜீசஸ் இருக்கும் மேலே உன்னை நேசிப்பவன். உன் உயிருக்கு பிறகுதான் எனக்கு மற்ற உயிர்கள் எல்லாம். இன்னொரு உயிரின் அழிவில்தான் உன் உயிர் மீள வேண்டுமென்றால் அதற்கு என் சம்மதமே. செய்கிறேன் ரஞ்சித். சொல், யாரை? யாரை என்று சொன்ன பிறகு நீ பின்வாங்க மாட்டாயே. இது என் விக்டோரியாவுக்காக செய்யும் கொலை ரஞ்சித். இந்த நாட்டின் பிரதம மந்திரியையே கொலை செய்ய சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. புன்னகைத்தான் ரஞ்சித். சபாஷ். பிரதம மந்திரி இல்லை, மந்திரி. ஆச்சார்யா மல்ஹோத்ரா 24ஆம் தேதி இதே டெல்லியில் ராஜீவ்காந்தியின் சிலையை காலை 11 மணிக்கு திறந்து வைக்கிறார். அவர் கை சிலையை மூடின திரையை விளக்கும் கயிற்றின் முடிச்சு இழுக்கும்போது உன் கைத்துப்பாக்கியின் ட்ரிகரை இழுக்க வேண்டும். அவர் செத்து விழுந்ததும் ஆஸ்பத்திரியில் என் நபர் 2 லட்சம் பணம் கட்டுவான்.
நீ எந்த இடத்தில் நின்று செயல்பட வேண்டும் என்பதை நாளைக்கு உன்னை அந்த இடத்திற்கு நேரில் அழைத்து சென்று காட்டி விளக்குகிறேன். ஒருவேளை என் கூறி தவறிவிட்டால் கவலையே படாதே. 2 மாற்று ஏற்பாடுகள் இருக்கின்றன. நானும் என் நண்பர் சுவாத்தியும் மாறுவேடத்தில் துப்பாக்கிகளோடு வேறு சில மறைவிடங்களில் பதுங்கியிருப்போம். உன்னுடைய முதல் முயற்சி தவறினால் அடுத்து என் கை துப்பாக்கி இயங்கும். அதுவும் தவறு செய்தால் சுவாத்தியின் துப்பாக்கியிலிருந்து தோட்டா சீறி செல்லும். எப்படியும் அமைச்சரின் சாவு நிச்சயம், கொலை நிச்சயம். சரி, அசந்தர்ப்பமாக ஏதாவது நிகழ்ந்து நான் மாட்டிக்கொண்டால் சொல்லேன், நீயே சொல்லேன். குறி தவறாமல் நீ சுட்டு விடுகிறாய். ஆனால் நைஸாக நழுவுவதற்கு முன்பாக பிடிபட்டு விடுகிறாய். என்ன செய்வாய்? என் கழுத்தை அறுத்தாலும் சத்தியமாக உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் ரஞ்சித். கற்பழிப்பு நிகழ்ந்ததால் கொலை செய்தேனே என்கிற உண்மையான காரணத்தை எப்படி கடைசி வரை மறைத்தேனோ அதே போலத்தான் எனக்கு அந்த அமைச்சரின் கொள்கைகள் பிடிக்கவில்லை, அதனால் சுட்டேன் என்று சொல்வேன். அதிகபட்சமாக எனக்கு மரண தண்டனை தானே தர முடியும். ஏற்கனவே அதை எதிர்பார்த்து சரணடைந்தவன் தானே நான். கவலை இல்லை, என் விக்டோரியா பிழைக்க வேண்டும், அது போதும். நீ போலீஸில் மாட்டிதான் தீர்வாய் என்று ஏன் நினைக்க வேண்டும் அகஸ்டின்? ஒரு யோசனை சொல்கிறேன். உன்னிடம் ஒரு சயனைடு நிரம்பிய கேப்சூல் தருகிறேன். டார்கெட்டில் பத்திரமாக வைத்துக்கொள். நீ போலீஸில் மாட்டாமல் நழுவ முயற்சி செய். கடைசி பட்சமாக வேறு வழியின்றி மாட்டிக்கொள்ள நேர்ந்தால் அந்த கேப்சூலை விழுங்கிவிடு. ஏனென்றால் போலீஸின் கொடுமையான விசாரணைகளில் நீ விஷயத்தை கக்கி விடுவாயோ என்று நான் டென்ஷன் அடைய தேவையில்லை. பார், என்மேல் நம்பிக்கை இல்லையா உனக்கு? அதைவிட உண்மையை சாமர்த்தியமாக வரவழைக்கும் காவல்துறையின் மேல் எனக்கு அதிக நம்பிக்கை என்று வைத்துக்கொள்ளேன். நீ காட்டி கொடுக்க மாட்டாய், காட்டி கொடுக்க வைக்கப்படலாம் வலுக்கட்டாயமாக. ஓகே ரஞ்சித், உயிருக்கு பயந்தவன் இல்லை நான். என் வார்த்தையை நம்பு. நீ சொல்லும் இடத்திலிருந்து அமைச்சரை சுட்டுவிட்டு நான் சாமர்த்தியமாக தப்புவேன். முடியாத பட்சத்தில் போலீஸில் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டால் நீ தரும் சயனைட் கேப்சூலை விழுங்க தயார். அதே போல் நீயும் சொன்னபடி ஆஸ்பத்திரியில் நீ உன் உயிரையே பணயம் வைக்கும்போது நான் வார்த்தை மாறுவேன் ஆகஸ்டின். அமைச்சர் சரிந்ததும் ஆபரேஷன் துவங்கும். கையோடு அவன் கையை பற்றி அழுத்தமாக குலுக்கினான் ரஞ்சித். இரு, என் சுவாத்தியின் உனக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ரஞ்சித் மாடிக்கு வந்து பெட்ரூமின் கதவை தட்ட அதை திறந்த சுவாத்தி நல்ல உடையில் இருந்தாள். ரஞ்சித், நீ கில்லாடி. உன் நண்பனோடு நீ பேசிய எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். வெறும் 3 லட்சத்தில் ரிஸ்க் எல்லாவற்றையும் அகஸ்டினின் தலையில் சுமத்தி காரியத்தை முடித்து விட்டாய். 37 லட்சத்தை நாம் அள்ளிக்கொள்ளப் போகிறோம். முயற்சியில் தப்பு நடந்து அவன் மாட்டினாலும் சயனைடு தின்று செத்து போய்விடுவான். அட்டகாசமான திட்டம் என்றாள் சுவாதி. நமக்குள் அப்புறம் பாராட்டி கொள்ளலாம். அவனுக்கு உன்னை என் மனைவி என்று தான் அறிமுகப்படுத்தப் போகிறேன். கொஞ்சம் அடக்கமாக நடந்து கொள் என்றான் ரஞ்சித். அடக்கம் என்னிடத்தில்? அகஸ்டின் ரொம்ப ஸ்மார்ட்டாக இல்லை என்று கண்ணடித்தாள் சுவாதி. பாவி, அலையாதே, வா என்று அவளை அழைத்து வந்தான் ரஞ்சித். அத்தியாயம் 8. மறுநாள் காலையில் ரூபா மருத்துவமனைக்கு அதே சர்ஜார்ஜி வேடத்தில் வந்தான் அகஸ்டின். ரிசப்ஷனில் பேஷண்ட் பெயர் சொல்லி ஆபரேஷனுக்காக முன்பணம் என்று விவரம் சொல்லி கட்டி ரசீது வாங்கி கொண்ட பிறகு விக்டோரியாவின் அறைக்கு வந்தான். அவள் அப்பாவை காணவில்லை. அவள் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தவள் அவனை பார்த்ததும் புன்னகைத்தாள். அவள் அருகில் சென்று அமர்ந்த அகஸ்டின், ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டாயாமே, யார் அந்த பெரிய மனிதன் என்றாள் விக்டோரியா. எந்த பெரிய மனிதரை கேட்கிறாய் விக்? 3 லட்சம் உதவி செய்த பெரிய மனிதரைத்தான். இது உதவி இல்லை விக்டோரியா, சம்பளம். சம்பளமா? ஆமாம், என் வேலைக்கான சம்பளம். நாளைக்கு நான் செய்ய போகிற ஒரு முக்கியமான வேலைக்கான சம்பளம். இன்றைக்கு அதற்கு 1 லட்சம் அட்வான்ஸ் கூட வாங்கிவிட்டேன். ஆஸ்பத்திரியில் கட்டி ஆபரேஷனை கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்டேன். நாளைக்கு எனக்கு தரப்படுகிற ஒரு வேலையை நான் செய்து முடித்ததும் மீதி 2 லட்சம் என் சார்பில் ஆஸ்பத்திரியில் கட்டிவிடுவார்கள். நிச்சயம் நாளைக்கு உனக்கு ஆபரேஷன் நடக்கிறது, அதில் சந்தேகம் வேண்டாம். அவனை நேராக பார்த்தாள் விக்டோரியா. அவன் பார்வையை தவிர்த்தான். அகஸ்டின், 3 லட்சம் சம்பளம் கொடுக்கும் அளவிற்கு அப்படி என்ன வேலை அது? என்னை எந்த விவரமும் கேட்காதே. என் முகத்தை பார்த்து சொல்ல அகஸ்டின். ஒரே நாளில் அந்த வேலையை செய்து முடித்து விடுவாயா? அதற்கு 3 லட்சமா? என்ன சொல்கிறாய் நீ? உனக்கு என்ன அதை பற்றி? விடேன். ஆமாம், ஒரு பெரிய மனிதன் இனாமாக கொடுக்கிறான் என்று பொய் சொல்லியிருக்க வேண்டும். நான் பாதி உண்மையை சொன்ன நீ மீதி உண்மையையும் சொல்லிவிடு அகஸ்டின். 3 லட்சம் தரப்படும் அளவிற்கு என்ன செய்ய போகிறாய்? அதுவும் நீ இப்போது ஒரு தப்பி வந்து தலைமறைவாக திரிந்து கொண்டிருக்கும் கைதினி. அன்றைக்கு நீ வந்து போனதும் போலீஸ் வந்து விசாரித்தது தெரியுமா? நீ இங்கே வரவே இல்லை என்று நானும் அப்பாவும் சாதித்தோம். நீ மறுபடி இங்கே வந்தால் ஃபோன் செய்ய சொல்லி நம்பர் கூட கொடுத்து சென்றிருக்கிறார். சரி, நாளைக்கு நீ என்ன செய்ய போகிறாய் அதை சொல். ஏன் சுற்றி சுற்றி அங்கேயே வருகிறாய்? நீ செய்ய போகிற காரியம் நியாயமானதா இல்லையா?
என் விக்டோரியா உயிர் வாழ வேண்டும். அது ஒன்றுதான் என் குறிக்கோள். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். எதை வேண்டுமானாலும்? எஸ், எதை வேண்டுமானாலும். ஒரு ஆளை கொலை செய் என்று சொன்னால் கூட செய்வாயா? அந்த கேள்வியில் அதிர்ந்து போனான் அகஸ்டின். ஆனால் சுதாரித்து கொண்டு, அந்த மாதிரி எல்லாம் யாரும் எனக்கு சொல்லப்போவதும் இல்லை, நானும் செய்வதாக இல்லை. ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன். அப்படியே ஒரு சந்தர்ப்பம் அமைந்தாலும் கொலை எனக்கு புதிதா விக்டோரியா? இல்லை மரண தண்டனை தான் நான் பயப்படுவேனா? ஏற்கனவே நீ செய்த கொலைகளில் எனக்கு சம்மதம் அகஸ்டின். நீ அவர்களை மட்டுமா தண்டித்தாய்? உன்னையே தண்டித்து கொண்டாய். உன்னை தண்டித்து கொண்டதால் என்னையும் சேர்த்துதான் தண்டித்தாய். ஆயுள் கைதியாய் என் காதலன் இருப்பதும் இப்படி தப்பித்து வந்து என்னோடு பேசி கொண்டிருப்பதும் எனக்கு சந்தோஷமானதா அகஸ்டின்? இதை பார், அநியாயமான வழியில் இந்த பணம் வந்தது என்றால் எனக்கு ஆப்ரேஷனே வேண்டாம். உளராமல் பேசாமல் இரு விக்டோரியா. ஒரு பெரிய பணக்காரனை 3 லட்சத்தை டொனேட் செய்கிறான் என்று வை. அது கள்ளப்பணமா இல்லை வரி கட்டின கணக்கில் உள்ள பணமா என்றெல்லாம் ஆராய்ச்சி நடத்துவாயா? ரோட்டில் நான் அடிபட்டு கிடக்கிறேன் என்று வைத்துக்கொள். என்னை உடனடியாக ஆஸ்பத்திரியில் சேர்த்தாக வேண்டும். அந்த சமயத்தில் ஒரு பெண் காரில் வருகிறாள். ஏற்றி செல்லவும் சம்மதிக்கிறாள். ஆனால் அவள் தன் உடம்பை பணத்துக்காக விற்பவள். என் உயிருக்கு ஆபத்து. இந்த சூழ்நிலையில் நீ என்ன முடிவெடுப்பாய்? இது என்ன கேள்வி? உட்கார்ந்து யோசிக்க அவகாசம் இல்லாத சூழ்நிலை அது. அப்போது என் கொள்கைகளை விட உன்னை காப்பாற்ற வேண்டியதுதான் எனக்கு முக்கியம். அதனால் நிச்சயம் அந்த காரில் உன்னை ஏற்றி செல்வேன். அகஸ்டின் ஆபத்துக்கு பாவம் இல்லை. அவன் கண்கள் பிரகாசமாகின. ஒப்புக்கொள்கிறாய் தானே? அதைத்தான் என் நிலையும் ஆபத்துக்கு பாவமில்லை என்றுதான் அந்த வேலையை நான் செய்ய போகிறேன். ஒரு சில நிமிடங்கள் தான் வேலை. 11 மணிக்கெல்லாம் என் வேலை துவங்கி உடனே முடிந்துவிடும். ஆப்ரேஷன் முடிந்ததும் உன்னை வந்து பார்ப்பேன் என்றான். ஆக கடைசி வரைக்கும் நாளைக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்ல மாட்டாய் தானே? ஆனால் அதற்கு முன்னால் நீ ஜெயிலுக்குள் இருப்பாயே அகஸ்டின் என்று 3வது ஆண் குரல் கேட்டு திரும்பி பார்க்க கையில் ரிவால்வருடன் நின்று கொண்டிருந்தார் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதிர்ந்து போனான் அகஸ்டின். தப்பி ஓடிய கைதி தன் காதலியை தேடி வருவான் என்கிற அடிப்படை விதி கூட தெரியாத மக்குகளாய் என்று எங்களை நீ நினைத்து கொண்டாய். அது தப்பு அகஸ்டின். அன்றைக்கே நீ சிக்கியிருக்க வேண்டும். சில நிமிட இடைவெளியில் கோடை விட்டு விட்டோம். கையை கொஞ்சம் நீட்டுகிறாயா? விளங்க மாட்ட வேண்டும். ப்ளீஸ் சார், சத்தியமாக நாளைக்கு நானே வந்து சரணடைந்து விடுகிறேன். இப்போது நான் போயே ஆக வேண்டும். நாளைக்கு விக்டோரியாவின் ஆப்ரேஷனுக்கு பணம் வந்தாக வேண்டும். அதற்காக நான் பேசிக்கொண்டே திடீரென்று தரையில் உருண்டு காலை உயர்த்தி அவர் கையில் இருந்த ரிவால்வரை தட்டிவிட்டார். இன்ஸ்பெக்டர் தடுமாறி சுதாரிப்பதற்குள் கீழே விழுந்து ரிவால்வரை தாவி எடுத்து அவரை நோக்கி நிமிர்த்தினான். ஹேண்ட்ஸ்அப். ஒரே ஒரு நாள் பொறுத்து கொள்ளுங்கள். நாளைக்கு நானே சரணடைகிறேன். சாரி, உங்களை மிரட்டுவதற்கு சாரி என்றவன் அவள் பக்கம் திரும்பினான். விக்டோரியா, தைரியமாயிரு. நாளைக்கு உனக்கு ஆப்ரேஷன் வெற்றிகரமாக நடக்கும். உன் சிரித்த முகத்தை வந்து பார்த்துவிட்டு பின்னர் தான் சரணடைவேன். வேண்டுமானால் இந்த இன்ஸ்பெக்டர் இங்கேயே எனக்காக நாளை வரை காத்திருக்க சொல். ஆல் தி பெஸ்ட் விக்டோரியா. அவரை நோக்கி துப்பாக்கியை நிமிர்த்தி பிடித்தபடியே பின்புறமாக நடந்து அறையின் கதவை திறந்து சட்டென்று வெளியேறி கதவை மூடிவிட்டு ஓடத் துவங்கினான். அத்தியாயம் 9. சார்லஸ் கோபமாக தலையை மறுப்பாக அசைத்தான். முட்டாள்தனம், சுத்த முட்டாள்தனம் இது, கத்தினான். அவனை கையமர்த்தினான் ரஞ்சித். இப்போது என்ன நடந்து விட்டதென்று குதிக்கிறாய் இப்படி? அமைச்சரை கொல்வது என்பது எவ்வளவு ரகசியமான பெரிய வேலை. ஆமாம், அதற்கென்ன? நான் நம்பிக்கையுரியவன் என்பதால் தானே உன்னிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தேன். நீ அர்த்தமில்லாமல் ஒரு தப்பி வந்து கைதியிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறாயே, அதனால் என்ன? நான் உனக்கு நம்பகமானவன் என்று எப்படி நினைக்கிறாயோ அதே மாதிரி தான் அவனும் எனக்கு நம்பகமானவன். அவன் ஒப்புக்கண்டபடி செய்வான் என்று என்ன நிச்சயம்? செய்தாக வேண்டும் சார்லஸ். அவனுக்கு வேறு வழி இல்லை. அவன் சுட்டாக வேண்டும். அமைச்சர் இறந்தாக வேண்டும். அப்போதுதான் அவனது காதலியின் ஆபரேஷனுக்கான பணம் கட்டப்படும். பணம் கட்டப்பட்டால்தான் ஆபரேஷன் நடக்கும். ஆபரேஷன் நடந்தால்தான் விக்டோரியா உயிரோடு வாழ முடியும். விக்டோரியா உயிரோடு வாழ வேண்டியது அகஸ்டினுக்கு உலகமாக முக்கியம். அதனால் அவன் ஒப்புக்கொண்டு இருக்கிறான். சரி, குறித்தப்பினா? சான்ஸே இல்லை. விழா நடக்கும் இடத்திற்கு அருகில் ஒரு பூங்காவில் நிறைய மரங்கள், அடர்த்தியாக கிளை விட்டு இலை பரப்பின பெரிய மரங்கள். அந்த மரங்களுக்குள் 100 பேர் மறைந்து உட்கார்ந்திருந்தால் கூட வெளியே தெரியாது. அதில் சிலை மேடையை குறிவைக்க பார்க்க தோதான ஒரு மரத்தை நான் தேர்வு செய்து விட்டேன். இன்றைக்கு நள்ளிரவிலேயே அகஸ்டின் ஆயுதத்தோடு அந்த மரத்தில் ஏறி அதன் அடர்ந்த கிளையில் பதுங்கி கொண்டு காத்திருக்க போகிறான். ஓரளவுக்கு க்ளோஸ் ரேஞ்ச் கிடைக்கிறது சார்லஸ். கல்லூரியில் துப்பாக்கி சுடும் போட்டியில் பரிசுகள் வாங்கியவன். அவன் நிஜமாகத்தான் சொல்கிறான். என்னை விட எக்ஸ்பர்ட். அவன் குறி தப்ப போவதில்லை. சரி ரஞ்சித், நம்பலாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றே நம்பலாம். ஒருவேளை குறி தவறிவிட்டால் கவலையே வேண்டாம்.
அவனுக்கு மரத்தை தேர்வு செய்திருப்பது போல எனக்கு மற்றொரு மறைவான இடம் தேர்ந்தெடுத்து வைத்துள்ளேன். அவன் சுட்ட குண்டு குறி தப்பினால் உடனே என் துப்பாக்கி இயங்கும். என் குறி தப்பினால் மற்றொரு இடத்திலிருந்து சுவாதி சுடுவாள். எப்படியோ அமைச்சர் இறந்து விடுவார், அது நிச்சயம். பிடித்தால் என்ன? பிடித்தால் என்னவா? அவனிடமிருந்து ஏவி விட்டவர் யார் என்று கேள்வி கேட்டு பதில் பெறுவது போலீஸ் கொன்று பெரிய விஷயமில்லை ரஞ்சித். ரஞ்சித் சிரித்து, ஏன் சார்லஸ், எனக்கு மட்டும் என்னை பற்றி பயம் இருக்காதா? போலீஸ் அவனை பிடிக்க வந்தால் அவனை பிடிக்க முடியாது, அவன் பிணமாகத்தான் பிடிக்க முடியும். அப்படியென்றால் நான் கொடுக்கிற சயனைட் கேப்சூலை அவன் சாப்பிட்டு விடுவான். அதற்கு அவன் முழு மனத்துடன் சம்மதித்து விட்டான். அவனுக்கு தன் உயிரை பற்றி கவலை இல்லை. தன் காதலி தான் அவன் லட்சியம். சரி, குறி தவறாமல் சுட்டு விடுகிறான். அதன் பிறகு அவனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? சாமர்த்தியமாக தப்பிவிடு என்பதுதான். தப்பி என்ன செய்வான்? இது என்ன கேள்வி? எங்காவது தலைமறைவாக போவான். எத்தனை நாளைக்கு அவன் தலைமறைவாக இருக்க முடியும் ரஞ்சித்? அவன் ஒரு தப்பி வந்த ஆயுள் கைதி என்பதை மறந்து விடாதே. அமைச்சரின் கொலையோடு அவனை சம்பந்தப்படுத்தவில்லை என்றாலும் போலீஸ் அவனை தேடிக்கொண்டு தானே இருக்கும். ஆமாம், என்றாவது ஒரு நாள் கண்டுபிடித்து தானே செய்யும். ஆமாம், அப்போது இத்தனை நாள் என்ன செய்தாய் என்று விசாரிக்கத்தானே செய்யும். உன் காதலியின் ஆபரேஷனுக்கு 3 லட்சம் கொடுத்தது யார் என்று அவன் மர்மஸ்தானத்தை பிசைந்து கேள்வி கேட்கத்தானே செய்யும். ஆமாம், வழி தாங்காமல் அப்போது அவன் காட்டி கொடுக்க சாத்தியம் உண்டா இல்லையா? தயங்கி உண்டு என்றான் ரஞ்சித். அதனால் என் வார்த்தையை கேள். நாளைக்கு அமைச்சரை அவன் சுடப்போகிறான். அந்த முயற்சியில் அவன் ஜெயித்தாலும் தோற்றாலும் உயிரோடு உலாவுவது நமக்கு நல்லதில்லை. தன் முயற்சியில் தோற்று போலீஸில் பிடிபட்டால் அவனாக தற்கொலை செய்து கொள்வான். ஆனால் போலீஸில் பிடிபடாமல் தப்பாமல் ஜெயித்து தப்பலாம். அப்படி தப்பி வந்தால் நீ அவனை தீர்த்துவிடு. ரஞ்சித் சார்லஸை உணர்ச்சி இல்லாமல் பார்த்தான். நண்பன் என்கிற இரக்கம் எல்லாம் வேண்டாம். அவனோ ஒரு ஆயுள் கைதி, ஏற்கனவே மரண தண்டனைக்கு தப்பியவன். இப்போது சாவுக்கு பயப்படாதவன், சைனைட் கேப்சூல் சாப்பிட தயாராக இருப்பவன். அவனை கொலை செய்வதில் தப்பில்லை. சார்லஸ் அவன் பாவமாயிற்றே, அவனை கொல்வதா என்று அவன் யோசிக்கவில்லை. எங்கே வைத்து எப்படி செய்யலாம் என்றுதான் இப்போது நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். அந்த கொலையையும் சாமர்த்தியமாக நம் சுவடு தெரியாமல் செய்தாக வேண்டுமில்லையா? அது உன் சாமர்த்தியம். யோசனையை நான் சொல்லிவிட்டேன், செயல் உன் ஏரியா என்றான் சார்லஸ். அப்படித்தானே எப்போதும் நடக்கிறது என்று பெருமூச்சுடன் எழுந்து கொண்டான் ரஞ்சித். அத்தியாயம் 10. ரஞ்சித் தன் வீட்டிற்கு திரும்பிய போது சோஃபாவில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்த அகஸ்டின் சிகரெட்டை லைட்டர் கிளிக் நெருப்பு கொட்டி கொண்டிருந்தாள் சுவாதி. வந்து உட்கார்ந்த ரஞ்சித் டீப்பாய் மேல் இருந்த ஒரு புதிய ரிவால்வரை பார்த்து, அகஸ்டின், என்ன இது? நான் இன்னும் உனக்கு துப்பாக்கி தரவே இல்லையே என்றார். இது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய துப்பாக்கி ரஞ்சித். என்ன சொல்கிறாய்? 1 லட்சம் பணம் கட்டிவிட்டு விக்டோரியாவை பார்த்து பேசிவிட்டு வர நான் சென்றேனா? அங்கு என்னை எதிர்பார்த்து ரகசியமாக கண்காணித்து கொண்டிருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி முனையில் என்னை மடக்கிவிட்டார். மை காட்! பிறகு நான் அவரின் கவனத்தை திசை திருப்பி துப்பாக்கியை காலால் தட்டி நான் கவர்ந்து கொண்டு தப்பி வந்து விட்டேன். உன்னை யாரும் ஃபாலோ செய்யவில்லையா? நான் பல இடங்களில் போக்கு காட்டி தான் வந்தேன். யாரும் துரத்தி வரவில்லை. நீ ஒரு கொலை செய்ய போவது விக்டோரியாவுக்கு தெரியுமா? தெரியாது. சொன்னால் தன் ஆபரேஷனுக்கே சம்மதிக்க மாட்டாள். அதனால் மறைத்து விட்டேன். அப்புறம் அகஸ்டின், உன்னிடம் ஒரு விஷயம் கேட்டு விட்டுப்படவிட்டது. அமைச்சரை தீர்த்து கட்டிவிட்டு பரபரப்பு காட்டாமல் நைஸாக நழுவி தப்புகிறாய். அடுத்து உன் செயல் என்ன? இரவு வரை இங்கே இருந்து விட்டு பிறகு ஆஸ்பத்திரிக்கு சென்று ஆபரேஷன் செய்யப்பட்ட விக்டோரியாவை பார்த்து அவள் நெற்றியில் முத்தமிட வேண்டும். உன் கற்பைத்தான் என்னால் காக்க முடியவில்லை, ஆனால் உன் உயிரை காப்பாற்றிவிட்டேன் பார் என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு என்ன? போலீஸில் சரணடைந்து விடுவேன். என் விக்டோரியாவை எந்த விதத்திலாவது காப்பாற்ற விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஜெயிலில் இருந்து தப்பி வந்தேன். அந்த காரியம் முடிந்த பின் நான் மறுபடி ஜெயிலுக்கு போவதுதானே சரி? ஏன்? இந்தியாவில் ஒளிந்து கொள்ள இடங்களா இல்லை? ஏதோ ஒரு தூரமான ஊரில் தலைமறைவாக இருக்கலாமே. அதில் எனக்கு விருப்பமில்லை. ஜெயிலில் என் தண்டனை காலம் எல்லாம் முடிந்து என்றாவது ஒரு நாள் நான் என் விக்டோரியாவுடன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவேன். அந்த வாய்ப்பு எத்தனை வருடங்கள் கழித்து கிடைத்தாலும் சரி. சரி, நீயாக சரணாகும் போது ஏன் தப்பினாய்? காதலியின் ஆபரேஷனுக்காக பணத்தை எப்படி ஏற்பாடு செய்வதாய் என்றெல்லாம் கேட்டால் என்ன பதில் சொல்வாய்? பண ஏற்பாடு அவளின் அப்பா செய்தார் என்று தான் சொல்வேன். வெரி குட், நீ போய் ஓய்விடு அகஸ்டின். ராத்திரி 2 மணிக்கு உன்னை நான் எழுப்புகிறேன். நான் காலையில் காட்டின அந்த மரத்தில் நீ ஏறி செட்டில் ஆனதும் நான் திரும்பி வந்து விடுகிறேன். அது சரி, எனக்கு மரத்தை தேர்ந்தெடுத்தாய். நீ எந்த இடத்தில் பதுங்கியிருப்பாய்? சுவாதி பதுங்கி இருக்கும் இடம் எது? அதெல்லாம் சொல்லவே இல்லையே நீ. அது உனக்கு கூட தெரியாமல் இருக்கட்டும் என்று நினைக்கிறேன். காரணமாகத்தான். இந்த திட்டத்தில் நீ எத்தனையோ கேள்விகள் கேட்காமல் இறக்கவில்லையா? சரி, தோள்களை குலுக்கி கொண்டு எழுந்து நீ இருந்த அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்றான் அகஸ்டின். ரஞ்சித்தும் சுவாதியும் மாடி அறைக்கு வந்தார்கள். சுவாதி, நாளைக்கு அகஸ்டின் போலீசிடம் மாட்டும் சூழ்நிலை ஏற்பட்டால் அவனே தற்கொலை செய்து கொள்வான். வெற்றியாக தப்பி வந்தாலும் சரி, தோல்வியாக தப்பி வந்தாலும் சரி, அவனை கொன்றுவிட வேண்டும் என்கிறான் சார்லஸ். ஐயோ என்றாள் சுவாதி.
சார்லஸ் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது சுவாதி. அங்கிருந்து நழுவி அகஸ்டின் நம் வீட்டிற்கு வருவதாகத்தான் சொல்லியிருக்கிறான். இருட்டிய பிறகுதான் ஆஸ்பத்திரி செல்ல போகிறான். அவன் இங்கே வந்ததும் அவனுக்கு தரும் விஸ்கியில் விஷம் கலந்து தரப்போகிறேன். பிறகு பாடியை டிஸ்போஸ் செய்ய வேறு திட்டம் வைத்திருக்கிறேன் என்றான் ரஞ்சித். அத்தியாயம் 11. இரவு மணி 2:30. வெகு தூரத்திலேயே தன் காரை நிறுத்தினான் ரஞ்சித். ரஞ்சித்தும் அகஸ்டினும் இறங்கி கொண்டார்கள். நிழலாக நடந்தார்கள். அந்த பூங்காவின் வேறு ஒரு மூலையில் காம்பவுண்ட் ஏறி உள்ளே குதித்து பூங்காவுக்குள் இருட்டு தீவுகளாக பார்த்து நடந்து காலையில் தேர்ந்தெடுத்த அந்த மரத்திற்கு கீழே வந்து நின்றார்கள். அகஸ்டின் தன் பேண்ட் பாக்கெட்டில் ரஞ்சித் கொடுத்த ரிவால்வரை தொட்டு பார்த்து கொண்டான். இப்போது வேறு ஒரு மாறுவேடம். மறந்துவிடாதே, அமைச்சர் திரையை விளக்க முடிவு செய்து முடிச்சை இழுப்பார். அதுதான் நீ செயல்படுத்துவதற்கான சிக்னல். ஆல் தி பெஸ்ட் என்று சன்ன குரலில் பேசி கை குலுக்கினான். அகஸ்டின் ஓசை ஏற்படுத்தாமல் மெதுவாக மரத்தில் ஏறி அதன் அடர்த்தியான கிளைகளுக்கு நடுவில் காணாமல் போனதும் ரஞ்சித் வந்த வழியில் பூங்காவுக்குள் நடந்து ஏறி குதித்த இடத்திலேயே மறுபடி ஏறி குதித்து நடந்து தன் காரை எடுத்துக்கொண்டு சென்றான். ஒரு வாகனம் கனமான கிளையில் கிட்டத்தட்ட குப்புறப்படுத்து கொண்டு பார்த்தான் அகஸ்டின். கொஞ்சம் தள்ளி அந்த 2 மேடைகளும் இடைகளுக்கு நூடே தெரிந்தது. ஒன்று சிலை திறந்ததும் பேசும் பெரிய மேடை, மற்றது சிலையை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்த 14 படிகளுடன் கூடிய சின்ன மேடை. மேடைகளில் பூ அலங்கார வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. அரசாங்க ஜீப்கள் நின்றிருந்தன. அதிகாரிகள் மேற்பார்வையிட்டு உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டிருந்தனர். சாலையில் ஓரத்தில் பொதுமக்கள் எல்லை மீறாமல் நிற்பதற்காக சவுக்கு கம்பங்களை கொண்டு தற்கால வேலி அமைத்து கொண்டிருந்தார்கள். சிலை இப்போதே மஞ்சள் நிற பட்டு துணியால் மூடி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு அதிகாரி அந்த படிகளின் மேல் தன் உடம்பின் முழு அழுத்தத்தையும் கொடுத்து ஏறி பார்த்தார். பலகையின் கணத்தை சோதித்து திருப்தி வந்த பிறகு அந்த படிகளின் மேல் சிகப்பு கார்பெட்டை போட்டு மூடச் சொன்னார். கிட்டத்தட்ட 100 ஜனங்கள் ஜோராக வேலைகளை பார்த்து கொண்டிருக்க அகஸ்டினுக்கு சிரிப்பு வந்தது. இத்தனை ஏற்பாடுகளும் எதற்காக? சிலை திறப்புக்கா இல்லை அமைச்சரின் இறப்புக்கா? கூடிய சீக்கிரமாக அமைச்சர் ஆச்சாரியா மல்ஹோத்ராவின் சிலையை மற்றொரு முச்சந்தியில் வைக்கப் போகிறார்கள். தன் மரக்கிளை இருப்பிடத்திலிருந்து சிலை மேடையில் நிற்பவரின் தலையை ரொம்ப சுலபமாக சுட முடியும் என்றுதான் பட்டது. காலை 11 மணிக்கு இப்போது இருந்தே காத்திருக்க துவங்கினான் அகஸ்டின். காலை மணி 10:45. அந்த இடத்தில் பொதுமக்கள் 4 சிலைகளின் கட்டுப்படுத்தப்பட்ட விளிம்புகளிலும் அலைமோதினார்கள். மேடைக்கு எதிரே போடப்பட்டிருந்த நாற்காலியில் பெரிய அதிகாரிகள் ஒரு பக்கம், பத்திரிகை நிருபர்கள் ஒரு பக்கம் அமர்ந்திருந்தார்கள். சிலையை மூடிய பட்டு துணி காற்றில் படப்படத்து நிறைய போட்டோகிராஃபர்கள் சும்மா இருக்கும் நேரத்திற்கு பொதுமக்களை படம் பிடித்து கொண்டிருந்தார்கள். வீடியோ கேமரா ஸ்டாண்டில் நின்று கொண்டு காத்திருந்தன. 10 அடிக்கு ஒரு கையில் தடியோடு நின்று கொண்டிருந்தனர். மரத்தின் கிளையின் மேல் உடும்பு போல ஒட்டி கொண்டு படுத்திருந்த அகஸ்டின் டென்ஷனோடு காத்திருந்தான். 10:55க்கு அமைச்சர் ஆச்சாரியா மல்ஹோத்ராவின் பைலட் ஜீப்புகள் முதலில் வந்தன. தொடர்ந்து 2 கார்கள், அதன் பிறகு அமைச்சரின் கார். பிரமுகர்கள் எழுந்து கொண்டார்கள். ஸ்பீக்கர்களில் இசை முழங்கியது. காரை விட்டு அமைச்சர் இறங்கினார். அவருக்கு முன்னாலும் பின்னாலும் AK-47 ஏந்திய பாதுகாப்பு வீரர்கள் எல்லா திசையிலும் பார்த்தபடி நடந்தார்கள். சிலை திறப்பு விழா கமிட்டி தலைவர் அமைச்சருக்கு ஒரு பொன்னாடை போத்தி கையில் பூச்சண்டை திணித்தார். அமைச்சர் பொதுமக்கள் திசையில் திரும்பி உற்சாகமாக கையை செய்துவிட்டு சிலையை நோக்கி நடந்தார். அவர் நடந்த வழியின் இருபுறமும் ஒரே மாதிரி உடுத்த வைத்து நிறுத்தப்பட்டிருந்த பனிமலர்கள் போல இருந்த பெண்கள் மலர் தூவினார்கள். சிலர் நீட்டிய மலர் மாலைகளை பெற்று தன் உதவியாளரிடம் தந்தபடி சிலை இருந்த சின்ன மேடையை நோக்கி முன்னேறினார் அமைச்சர் ஆச்சாரியா மல்ஹோத்ரா. அவர் சென்ற இடமெல்லாம் வீடியோ கேமராக்கள் தொடர்ந்து கொண்டிருக்க பொதுமக்கள் கூட்டத்தோடு தானும் ஒரு பொது ஜனமாய் அப்பாவியாய் மாறுவேடமிட்டு நின்று கொண்டிருந்தான் ரஞ்சித். அவன் அருகில் ஒரு ராஜஸ்தானிய மனைவி போல உடுத்தி நின்றிருந்தாள் சுவாதி. ரஞ்சித்தின் பார்வை தூரத்தில் இருந்த அந்த மரத்தின் மீதும் மாறி மாறி தாவி கொண்டிருந்தது. அமைச்சர் சிலை மேடையின் 14 மரப்படிகளில் முதல் படியில் கால் வைத்தது. ஏறினார். 14வது படி ஏறி மேடைக்கு வந்து நின்றார். அவர் சிலையை திறந்தவுடன் தட்டுவதற்கு தயாராய் எல்லோரும் கைகளை வைத்து கொண்டிருக்க அமைச்சர் புன்சிரிப்போடு மிட்டி தலைவரை பார்த்து சிலையை திறக்கட்டுமா என்று சைகை கேட்டுவிட்டு சிலையை மறைத்து தொங்கியிருந்த முடிச்சை தொட்டு இழுத்தார். அடுத்த வினாடி அவரின் கழுத்து பகுதியிலிருந்து ரத்தம் பிரீச்சிட்டு சிதற அப்படியே சரிந்தார். பரபரப்பு. எல்லோரும் எல்லா திசைகளிலும் ஓடத் துவங்கினார்கள். புன்னகைத்த ரஞ்சித் சுவாதியின் கையை பற்றி குலுக்கினான். சொன்னேன் இல்லையா, அவன் குறி தப்பவில்லை. பார், நமக்கு வேலை இல்லாமல் செய்துவிட்டேன். வா, பேசியபடி ஆஸ்பத்திரி சென்று பணம் கட்டிவிட்டு வீட்டுக்கு போகலாம். வீட்டில் மற்றொரு வேலை பாக்கி இருக்கிறது என்றான். ஆஸ்பத்திரியில் பணத்தை கட்டிவிட்டு வீட்டிற்கும்
ரஞ்சித்தும் சுவாதியும் திரும்பிய போது ஏற்கனவே வந்து ரொம்ப கூலாக செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான் அகஸ்டின். ரஞ்சித் அவன் கையை பற்றி குலுக்கென்று குலுக்கினான். பிரமாதம் அகஸ்டின், இந்த வெற்றி நான் எதிர்பார்த்ததுதான். நீ ஜெயிப்பா என்று எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு தர நான் கேக் வாங்கி தயாராய் வைத்திருக்கிறேன். ரஞ்சித் ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்து கேக் பெட்டியை எடுத்து அகஸ்டினிடம் கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு அவன், அகஸ்டின், இந்த கேக்கில் என்ன விஷயத்தை கலந்திருக்கிறாய் ரஞ்சித் என்றான். ரஞ்சித் பதட்டமாய் விழிக்க, சரி, என்னிடம் சொல்லாவிட்டால் அவர்களிடமாவது பதில் சொல். வாசலை நோக்கி அகஸ்டின் கை நீட்ட கிட்டத்தட்ட 50 போலீஸ்காரர்கள் ஜீப்புகளில் இருந்து இறங்கி கொண்டிருக்க கமிஷனர் மற்றும் சில அதிகாரிகள் கைகளில் துப்பாக்கிகளுடன் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். என்ன ரஞ்சித் விழிக்கிறாய்? நேற்று என்னை ஓய்வெடுக்க சொன்னாய் அல்லவா? அதன் பின் இன்ஸ்பெக்டரிடமிருந்து நான் எடுத்து வந்த துப்பாக்கியை என்ன செய்யலாம் என்று கேட்பதற்காக நான் மாடிக்கு வந்தேன். அப்போது நீ சுவாதியிடம் எல்லாம் முடிந்ததும் என்னை விஷம் வைத்து கொல்லப்போவதாக நீ சொல்லி கொண்டிருந்ததை கேட்டதும் மனம் வெறுத்தேன். ஆனாலும் நான் அமைச்சரை கொலை செய்யாவிட்டால் விக்டோரியாவின் ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்காது என்பதால் அரை மனதோடு நேற்று மரத்தில் பதுங்கினேன். நீ என்னை விட்டு போனதும் எனக்கு கிடைத்த தனிமையில் நான் யோசித்தேன். விக்டோரியா அடிக்கடி சொல்வாள், உடல் பலத்தை உபயோகிப்பதை விட மூளையின் பலத்தை உபயோகிப்பதே பலன் தரும் என்று. அமைச்சரை கொலை செய்யாமலேயே உன்னை திருப்திப்படுத்தி ஆபரேஷனுக்கு பணமும் பெற்று சதிவேலை செய்யும் உன்னையும் மாட்டி வைக்க வழி இருக்கிறதா என்று யோசித்தேன். காலை 7 மணிக்கு ஒரு தெளிவுக்கு வந்துவிட்டேன். மரத்தை விட்டு இறங்கினேன். ஒரு பாதுகாப்பு அதிகாரியை அணுகினேன். பூரா விவரங்களையும் சொன்னேன். என் குறி தப்பினாலும் அடுத்தடுத்து துப்பாக்கிகள் தோட்டாக்களை துப்பும்படி நீ செய்து வைத்த ஏற்பாடுகளை சொன்னேன். நீ என்னை போல மாற்று ஏற்பாடாக வேறு நபர்களையும் நியமித்திருக்கலாம் என்று சந்தேகப்பட்டேன். பாதுகாப்பு அதிகாரி என்னை அமைச்சர் வீட்டுக்கு அழைத்து சென்று ஆலோசனை செய்தார். ஒப்புக்கொண்ட விழாவை கேன்சல் செய்ய அமைச்சர் தயாராக இல்லை. என் முயற்சி தோற்றால்தானே மாற்று ஏற்பாட்டுக்கு வேலை வரும். அதனால் என் முயற்சி தோற்காதபடி சினிமா வாணியில் இரத்த பாக்கெட்டை கழுத்தில் சட்டைப்பைக்குள் வைத்து ஏற்பாடு செய்து கொண்டார் அமைச்சர். சிலையை திறக்க எத்தனித்த போது அந்த டம்மி வெடியை வெடிக்கச் செய்து இரத்த சிதறலில் சரிந்து விழுந்தார். அமைச்சர் இறந்து விட்டதாக நீ நம்பினாய். உன்னை நிதானமாக இங்கே வைத்து மடக்கியாயிற்று. பாதுகாப்பு அதிகாரிகள் சுவாதியையும் ரஞ்சித்தையும் விலங்கிட்டு அழைத்து செல்ல கமிஷனர் அகஸ்டினின் கையை பற்றி குலுக்கினார். கடைசி நேரத்தில் மனம் மாறி அமைச்சரை கொல்லாமல் தடுத்து எங்களோடு ஒத்துழைத்ததோடு என் பாராட்டுக்கள். ஆனாலும் நீ தப்பி வந்ததை சட்டம் மன்னிக்க வழியில்லை. உன் காதலியை பார்த்ததும் ஜெயிலுக்கு போகத்தான் வேண்டும். ஒரு மிக முக்கிய அமைச்சரின் உயிரை நீ காப்பாற்றியிருப்பதால் உன் தண்டனை காலத்தை குறைக்க நாங்கள் நிச்சயம் எல்லா வழிகளிலும் முயற்சிகளை மேற்கொள்வோம் அகஸ்டின் என்றார். ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் முடிந்து நல்லபடியாக உணர்வு திரும்பி கண் விழித்து பார்த்த விக்டோரியாவின் எதிரில் ஆனந்த கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தான் அகஸ்டின். அவளிடம் எல்லா விவரங்களையும் சொல்லி, விக்டோரியா, நம் மனம் மாற நீதான் காரணம். நீ அடிக்கடி சொல்லும் அமைதி வழி போதனை தான் காரணம். ஒரு இந்தியனாய் இருந்து கொண்டு நமது நாட்டுக்கே துரோகம் செய்யும் கும்பலுக்கு துணை போய் ஒரு அமைச்சரின் உயிரை பறிப்பதா என்று தடுமாற்றம் ஏற்பட்டது. ஒரு உயிரின் அழிவில் உன் உயிர் மீள வேண்டுமா என்று கேள்வி எழுந்தது. உனக்கு ஆபரேஷனே நடக்காவிட்டாலும் பரவாயில்லை. இந்த செயலை செய்வதில்லை என்று தீர்மானித்து தான் நான் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் சென்று எல்லாம் சொல்லி சரணடைந்தேன் என்றான். விக்டோரியா கண்களில் கண்ணீர் தத்தளிக்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது அகஸ்டின். நீயும் ஒரு உண்மையான இந்தியன் என்று அவன் திரும்பி வரும் வரை காத்திருப்பதா என்று நிரூபித்து விட்டாய். ஒரு கொலைக்காரனுக்காக வாழ்நாள் முழுக்க சில சமயம் நினைத்ததுண்டு. இப்போது சொல்கிறேன், நீ என் ஆயுள் கடைசி நாளன்று வருவதாக இருந்தாலும் சரி, அதுவரை உனக்காக காத்திருப்பேன் அகஸ்டின் என்றாள். அவளின் கண்ணீரை துடைத்து விட்டு விடை பெற்று காவல்துறையின் ஜீப்பில் ஏறிக்கொண்டு மத்திய சிறைச்சாலையை நோக்கி பயணித்தான் அகஸ்டின். முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.